மத்தேயு 1:21 அந்த வசனத்தை படிப்போம், வாசிப்போம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். ஆமென். அவள் ஒரு குமாரனை பெறுவார், அவனுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். ஆமென். சோ பாப்புலர்லி பிரதானமா சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது நமக்கு சொல்லப்படுற காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்க பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படும். ஆமென். சோ திஸ் இஸ் ஹவ் தி காஸ்பல் இஸ் பிரசன்டட். இப்படிதான் சுவிசேஷத்தை உலகம் எங்கும் என்ன பண்றாங்க, பிரதானமா இந்த இந்த மெத்தட் தான் யூஸ் பண்றாங்க. இயேசுவை நீங்க ஏற்றுக்கொண்டீங்கள் என்றால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். சோ இதற்கு பேர் பாவ மன்னிப்பின் சுவிசேஷம் சொல்லலாம், இல்லைன்னா காஸ்பல் ஆஃப் த ஃபர்கிவ்னஸ் ஆஃப் சின். சோ இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நான் சிறு வயதுல இருக்கும் பொழுது நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டால் உன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும்னா அந்த ரட்சிப்பை எப்படியாவது காத்துக்கொள்ளணும். கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்றது? யூ ஷுட் ப்ரொடெக்ட் யுவர் சால்வேஷன் ஆர் யூ ஷுட் somehow மேக் ஷுர் தட் யூ டோன்ட் லூஸ் யுவர் சால்வேஷன். அதை இழந்து போகாதபடி, ரட்சிப்பை இழந்து போகாதபடி அதை காத்துக்கொள்ளுங்க. காத்துக்கொண்டு இருந்தீங்கன்னா நீங்க கடைசியில எங்க போய் சேர்ந்துருவீங்க? நீங்க மரித்ததுக்கு பின்பு பரலோகத்துக்கு போயிருவீங்க, ஆண்டவரோட பரலோகத்துல இருப்பீங்க நித்தியத்திற்கும். அந்த பரலோகத்தை தான் என்னன்னு சொல்லிட்டாங்க, நித்திய ஜீவன், இட்டர்னல் லைஃப் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆமென். சோ இது நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது இதுல சத்தியம் இருக்குது, ஆனா இது முழு சத்தியம் கிடையாது. அதுதான் புரிஞ்சுக்கணும். இதுல சத்தியம் இருக்குது. நிச்சயமா இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நம்ம பழைய வாழ்க்கையை ஆண்டவர் எடுத்து போட்டுட்டு நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்குறாரு. அதெல்லாம் உண்மைதான். ஆனால் நல்லா கேட்டுக்கோங்க, இயேசு வெறும் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை மட்டும் பிரசங்கிக்கல, இல்ல பாவ மன்னிப்பின் சுவிசேஷத்தை மட்டும் பிரசங்கிக்கல. இயேசு பிரசங்கித்த சுவிசேஷம் ராஜ்யத்தின் சுவிசேஷம், த காஸ்பல் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட். இது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னா இந்த பாவ மன்னிப்பின் சுவிசேஷத்தை நீங்க நம்பிட்டு இருந்தோம்னா, அதை மட்டும் நம்பிட்டு இருந்தோம்னா, நல்லா கவனிங்க, அதை மட்டும் நம்பிட்டு இருக்கோம், ஜஸ்ட் த ஃபர்கிவ்னஸ் ஆஃப் சின்ஸ், பாவம் மட்டும் மன்னிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா, மற்ற காரியங்கள்ல நம்ம வாழ்க்கையில என்ன பார்க்க முடியாது, வெற்றியை பார்க்க முடியாது. இதுதான் நிறைய பேருக்கு இப்ப பிரச்சனை இருக்கு. ரசிக்கப்பட்ட 20 வருஷம் ஆயிடுச்சு, 30 வருஷம் ஆயிடுச்சு, ஆனா பெருசா ஒரு வெற்றியை நான் பார்க்கல. வியாதி குணமாக மாட்டேங்குது, கடன் பிரச்சனை போக மாட்டேங்குது, வாழ்க்கையில முன்னேறவே முடியல, எல்லாமே தோல்வியில தான் இருக்குது. ஆனா என்ன பண்றேன், ரசிக்கப்பட்டேன், சபைக்கு போறேன், வேதத்தை படிக்கிறேன், உபவாசம் பண்றேன், அந்நிய பாஷையில கூட ஜெபம் பண்றேன், எல்லாம் நடக்குது. ஆனா என்ன நடக்க மாட்டேங்குது, வாழ்க்கையில வெற்றி நடக்க மாட்டேங்குது. சீக்கிரம் ஆண்டவர் வந்துருவாரா, சீக்கிரம் பரலோகத்துக்கு போலாமா இப்படின்ற பேசுற நிறைய கிறிஸ்தவர்கள் எனக்கு தெரியும். இந்த கொரோனா டைம்ல எல்லாம் ஒரு பிரதர் என்கிட்ட சொன்னார், சீக்கிரம் ஆண்டவர் வந்தா நல்லா இருக்கும் பிரதர் அப்படின்னாரு. ஏன்னா கொரோனா என்ற அந்த வியாதியின் மேல நமக்கு ஆதிக்கம் இருக்குது, நமக்கு ஆண்டவர் ஆளுகை கொடுத்திருக்கான்ற அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் தெரியாததுனால எப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவுக்கு நல்ல மனுஷன், அவர் நல்ல ஊழியம் பண்றாரு, நல்ல பரிசுத்தவானவர், எந்த குறையும் கிடையாது. ஆனா என்ன சொல்ல சார், சீக்கிரம் வந்தா நல்லா இருக்கும் பிரதர், இதுவோ ரொம்ப பிரச்சனை, ரொம்ப கொடூரமா இருக்கு பிரதர், இதெல்லாம் தாங்க முடியாது பிரதர். எப்படியாவது எஸ்கேப் ஆகி எங்க போயிடணும், பரலோகத்துக்கு போயிடணும். அப்படின்னு தான் இந்த மன்னிப்பின் சுவிசேஷம், இந்த காஸ்பல் ஆஃப் த ஃபர்கிவ்னஸ் ஆஃப் சின்ஸ், இதுலயே நின்னுட்டீங்கன்னா இப்படிதான் இருக்கும் லைஃப். எப்படியாவது எப்போ எஸ்கேப் ஆகலாம், சீக்கிரம் பரலோகம் போயிடணும், சீக்கிரம் பரலோகம் தான். இந்த பழைய ஜிம் ரீவ்ஸ் பாட்டு ஒண்ணு இருக்குது, எத்தனை பேர் கேட்டிருப்பீங்கன்னு தெரியல, ஒரு இங்கிலீஷ் பாட்டு, I'll fly away to glory அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவாரு. ஜிம் ரீவ்ஸ் அழகா பாடுவாரு, பட் இந்த மாதிரி பாட்டும் பாடிட்டு சீக்கிரம் என்ன இருக்கணும், பறந்து மகிமைக்கு போயிடணும். அதனாலதான் ஒருத்தர் இறந்துட்டாருன்னா என்னன்னு சொல்லிடுவாங்க, அவர் மகிமைக்குள் பிரவேசித்தார். கவனிச்சிருக்கீங்களா, அவர் இறந்துட்டாருன்னா he has entered into glory. ஆனா வேதத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா மகிமை இன்றைக்கு நமக்குள்ள இருக்குதுன்னு போட்டிருக்கு. அப்படித்தானே போட்டிருக்கு, கிறிஸ்து உங்களுக்குள்ள இருப்பதே மகிமையின் ரகசியம், கொலோசியர் 1வது அதிகாரம். கிரைஸ்ட் இன் யூ இஸ் த ஹோப் ஆஃப் க்ளோரி. ஆமென். சோ கிறிஸ்து எனக்குள்ள இருக்கதே மகிமை. அப்ப நான் இறந்த பிறகு எங்க மகிமைக்கு பிரவேசிக்கிறேன்? இல்ல, மகிமை இன்றைக்கு எனக்குள்ளதான் இருக்கு. ஹல்லேலூயா. மகிமை எனக்குள்ள வந்து விட்டது. நான் ரட்சிக்கப்பட்ட பொழுதே மகிமை வந்து விட்டது. ஏனென்றால் ராஜ்யம் எனக்குள் வந்து விட்டது. இதுதான் இயேசு பிரசங்கித்தார். பாருங்க, லூக் 8:1 போடுங்க. லூக் 8:1. பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவர்களுடைய கூட இருந்தார்கள். எதை பிரசங்கித்தார்? கிராமம், நகரம், பட்டணங்கள்லாம் சுற்றி தெரிந்தார். எதை பிரசங்கித்தார்? தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தி, த குட் நியூஸ் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட். அவர் எதை பிரசங்கித்தாருன்னா வெறும் பாவம் மட்டும் மன்னிக்கப்படும்ன்றத பிரசங்கிக்கலையா, கிளாட் டைடிங்ஸ் அப்படின்னு வருது, இங்கிலீஷ்ல கிளாட் டைடிங்ஸ் வருது, அது குட் நியூஸ் சொல்லலாம், நற்செய்தி. தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிற நற்செய்தியை அவர் பிரசங்கித்தார்.
சோ தேவனுடைய ராஜ்யத்துல நமக்கு என்ன நற்செய்தி இருக்கு, அதுதான் அதை வந்து நம்ம பாத்துருவோம். சோ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள ஒரு மனுஷன் என்டர் ஆகணும் இல்ல, முதல்ல ஒருத்தர் என்டர் ஆகணும்ல, கிங்டம்குள்ள என்டர் ஆகணும். ஒரு ராஜ்யத்துக்குள்ள என்டர் ஆனாதான் அந்த ராஜ்யத்துல இருக்க நற்காரியங்களை நம்ம என்ன பண்ண முடியும், அனுபவிக்க முடியும். இப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் வந்து இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லாம் இருக்கிறாங்க, அந்த யூகே, அமெரிக்கா அந்த மாதிரி தேசங்கள்ல இருக்கிறாங்க. அப்ப என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் அமெரிக்கால இருக்கிறாரு, சரி இதுல யூகேல இருக்கிறார், லண்டன்ல இருக்கிறார். அவர் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அங்க செட்டில் ஆயிட்டார் அவர் போய். அப்போ அவர்கிட்ட நான் கேட்டேன், எப்படி உங்களுடைய பிள்ளைங்களோட ஸ்கூல்லாம் எப்படி, என்ன மாதிரி இருக்குன்னு. அவர் என்ன சொன்னாரு, எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும், ஸ்கூலுக்குலாம் ஃபீஸே கிடையாதுங்க, எல்லா ஸ்கூலுமே ஃப்ரீ தான், பப்ளிக் ஸ்கூல்ஸ் தான், மேஜர்லி பப்ளிக் ஸ்கூல் தான் இருக்கும், பப்ளிக் ஸ்கூல்னா கவர்மெண்ட் ரன் ஸ்கூல்ஸ் தான் இருக்கும், ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும், ஃபீஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நல்லா ஃப்ரீயா படிக்கலாம், அது மட்டும் இல்லாம மருத்துவ உதவிகளும் நமக்கு இலவசமாக கொடுத்துருவாங்க. இதை எப்படி அவரால் பெற்றுக்கொள்ள முடியுது என்றால், அவர் இந்த ராஜ்யத்தை விட்டு, அதாவது இந்தியன் கண்ட்ரியை விட்டுட்டு, இந்தியா என்ற தேசத்தை விட்டுட்டு யூகே என்ற ஒரு ராஜ்யத்துக்குள்ள நுழைஞ்சு அங்க செட்டில் ஆகி அங்க ரெசிடென்டா இருக்கிறதுனால அங்க இருக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாம் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அதே போல ரட்சிக்கப்பட்ட நாம் எல்லாரும் நம்மளுடைய ராஜ்யம் முதலாவதாக மாறி இருக்கிறது. we have entered a new kingdom. hallelujah. நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசித்து இருக்கிறோம். இது வந்து யோவான் 3:3 இயேசு விளக்குறாரு. அந்த வசனத்தை போடுங்க, யோவான் 3:3. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால், if a man is not born again, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று உங்களுக்கு மெய்யாகவே மெய்யாகவே சொல்றேன். டபுள் ஸ்ட்ரெஸ் வைக்கிறார். வெரிலி வெரிலி ஐ சே unto you. டபுள் ஸ்ட்ரெஸ்னா நிச்சயமாக நிச்சயமாக, ரொம்ப அழுத்தமா சொல்றார். ஒருத்தன் திரும்ப பிறந்தாதான் தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்கவே முடியுமா. ஈவன் டு see the kingdom a man has to be born again. ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்கறதுக்கு என்ன தேவை இருக்குதா, மறுபடியும் பிறக்கணும். சோ இந்த மறுபடியும் பிறக்கிறது எப்படி நடக்குது, அதுதான் ரட்சிப்பின் மூலமா நடக்குதுல. நமக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது, இயேசுவை ஆண்டவர் என்று நம்முடைய இருதயத்துல விசுவாசிக்கும் பொழுது, வாயினால் அதை அறிக்கை செய்யும் பொழுது நம்ம மறுபடியும் பிறக்கிறோம். when you believe Jesus in your heart and you confess Jesus is Lord with your mouth, you are saved, you get born again. நீங்க மறுபடியும் பிறக்கிறீங்க. சோ மறுபடியும் பிறந்த உடனே எதுக்குள்ள பிறக்கிறீங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிறக்கிறீங்க. ஆமென். you are born again into the kingdom of God. மறுபடியும் பிறக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிறக்கிறீங்க. இப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நீங்க பிறக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிற சகல பெனிஃபிட்ஸும் இப்ப உங்களுக்கு சொந்தமா இருக்குது. அந்த ராஜ்யத்துல இருக்கிற சலுகைகள், அந்த ராஜ்யத்துல இருக்கிற ஆசீர்வாதங்கள், அந்த ராஜ்யத்துல உங்களுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு இன்றைக்கு உண்டு. இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் யூ. ஹல்லேலூயா. ஆமென். சோ தேவனுடைய ராஜ்யம்ன்றது ஏதோ வந்து வெறும் பாவ மன்னிப்பு மட்டும் கிடையாது. இதுதான் பாருங்க, இதனாலதான் நமக்கு நிறைய வந்து பிரச்சனையே இருக்கு. வெறும் பாவ மன்னிப்பை மட்டும் தான் புடிச்சுக்கிட்டு இருக்கோம். பாவ மன்னிப்பு படணும், எப்படியாவது ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும், எப்படியாவது இப்ப எங்க சேர்ந்துடணும், பரலோகத்துக்கு சேர்ந்துடணும் கிடையாது. எப்படியாவது உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகணும்னா ஆண்டவர் உங்களை ரட்சித்த உடனே உங்களை என்ன பண்ணிடணும், அழகா தூக்கிடலாங்க. உங்களை அப்படியே போட்டு தள்ளிட்டு தூக்கி போயிடலாம் பரலோகத்துக்கு. கரெக்டா. எதுக்கு உங்களை வாழ வச்சு 80-90 வருஷம் வாழ வச்சு நீங்க அல்லோல போட்டு கஷ்டப்பட்டு, வியாதி வந்து, தரித்திரம் வந்து, பிரச்சனை வந்து, ஒன்னும் முடியாம எதுக்கு வந்து கஷ்டப்பட்டு இந்த பஸ்ல வந்து இந்த ஃபுட்பால் அடிச்சுட்டு போவாங்க தெரியுமா. அந்த இப்போ நான்லாம் காலேஜ் படிக்கும் போது ஃபுட்பால்ல எல்லாம் தொங்கிட்டு போவோம் பஸ்ல. அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஃபுட்பால்ல தொங்கிட்டு போறது. காலேஜ் 12th ஸ்டாண்டர்ட் எல்லாம் படிக்கும் பொழுது அது ஃபுட்பால்ல தொங்கிட்டு போறதே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங், அது ஒரு பெரிய ஒரு வீர சாகசம் மாதிரி நான் பண்ணிட்டு இருந்தேன். காலேஜ் படிக்கும்போது, ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அந்த மாதிரி பஸ்ல தொங்கிக்கிட்டு போய் சேருவோம் பாத்தீங்களா. அந்த மாதிரி தொங்கிட்டு போய் பரலோகத்துக்கு எப்படியா போயிடணும், அப்படிலாம் ஆண்டவர் வைக்கல. நம்மள நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமென். சோ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நீங்க பிரவேசித்தீங்கள் என்றால் தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்கள் உங்களுக்கு சொந்தமா இருக்கு. தான் லூக்கா 8:1 சொல்றாரு, ராஜ்யத்துல இருக்கிற glad tidings of the kingdom, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த நற்காரியங்களை அவர் பிரசங்கித்தார். லூக்கா 8:1 தான் படிச்சோம். ராஜ்யத்துல இருக்க நற்காரியங்கள், ஹல்லேலூயா, தேவனுடைய ராஜ்யத்தைக்குரிய நற்செய்தி, glad tidings, the good news of the kingdom. So என்ன குட் நியூஸ் இருக்குது? What is the good news? முதலாவது நம்ம மத்தேயு 1:21 படிச்சோம்ல. ஃபர்ஸ்ட் என்ன போட்டிருக்கு, அவனுக்கு இயேசு என்று பெயரிடுவாள், அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். First thing that happens when a man enters the kingdom of God, முதல் காரியம் ஒண்ணு நடக்குது. அது என்னன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது, பாவம் மன்னிக்கப்படுது. முதல்ல அதுதான் நடக்குது.
பாவம் மன்னிக்கப்படுது. the problem of sin is taken care. ஏன்னா பாவம் வந்து மனுஷனை தேவனிடத்துல சேர விடாம தடுத்து கொண்டிருக்குது. ஹalleluya. நாம தேவனிடத்துல உறவு வைக்காதபடி, நாம் தேவனிடத்துல செல்லாதபடி, போகாதபடி, தேவனோட தொடர்பு கொள்ளாதபடி பாவம் நம்மளை தடுத்து நிறுத்துகிறது. பாவம் தேவனை தடுத்து நிறுத்தவில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாரும் நினைக்கிறாங்கன்னா பாவம் வந்து தேவனை தடுத்து நிறுத்துதுன்ட்டு. தேவனை தடுக்கிற அளவுக்கு யாருக்குமே வல்லமை கிடையாது, பாவத்திற்கும் வல்லமை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க தேவனை பாவம் தடுத்துச்சுன்னா பாவம் தான் பெருசாயிடுச்சு. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாலே இதெல்லாம் புரிஞ்சிடும். நீங்க ரொம்ப பெரிய தியாலஜியனெல்லாம் இருக்க வேண்டாம், பெரிய வேத வல்லுநரெல்லாம் இருக்க வேண்டாம், பெரிய பாஸ்டர் ப்ராஃபட் எல்லாம் இருக்க வேண்டாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேவனை ஒரு காரியம் தடுக்குதுன்னா அப்போ எது பெருசு? தேவன் பெருசா இல்ல அந்த காரியம் பெருசா? என்னங்க, கரெக்டா இல்லையா? இவ்வளவுதான். இதை யோசிச்சு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் அப்படி யோசிச்சீங்கனால புரிஞ்சிடும். ஓகே, கரெக்ட் தான் அப்படின்ட்டு. ஏன்னா நான் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன் சின்ன வயசுல. பாவம் 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 இருக்கிறனா தேவன் உன்ட்ட பேச மாட்டாருன்னு நான் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சேன். அப்ப பாவம் இருக்கிற இடத்துல தேவன் ஒரு மனுஷன் சந்திக்க மாட்டார் என்றால் இயேசு இந்த உலகத்திற்கே வந்திருக்க முடியாது. ஏன்னா பாவியான மனிதர்களை ரட்சிக்க தான் இயேசுவே வந்தார். சோ இயேசு சந்தித்த எல்லா மனிதர்களும் மகா பாவிகளாக இருந்தார்கள். என்னங்க, இயேசுவை சந்திச்ச எல்லாருமே நம்மளை விட பல மடங்கு பாவிகள் அவர்கள். ஆனா அவர்கள் தான் இயேசுவின் இடத்துல ரொம்ப அதிகமாக வந்தார்கள். இயேசு அவர்களோட தான் நிறைய நேரமும் செலவிட்டார். அவர்களை தான் இயேசு ரட்சித்தார். இன்ஃபேக்ட் வந்து ஒரு இடத்துல வந்து இயேசு சொல்றாரு பாருங்களேன், மத்தேயுல ஒரு அழகான வசனம் இருக்கும். அந்த வசனத்தை எடுக்கிறேன். இயேசு வந்து பேசிக் கொண்டிருப்பார் அவருடைய சீஷர்கள் எல்லாரும் கூடயும். வாங்க, மத்தேயு 21:28 இருந்து படிங்க. ஒரு ஊமையை சொல்லுவார் ஆண்டவர், ஒரு அழகான ஊமையை சொல்லுவாரு. 2 மகன்களோட ஊமை. இது வந்து யூதர்கள்ட்ட பேசுறாரு. சோ யூதர்களுக்கு இது நல்லா புரிஞ்சிருச்சு. ஏன் இதை பேசினாருன்னு யூதர்கள் புரிஞ்சிருச்சு. படிங்க சிஸ்டர், மத்தேயு 21:28 இருந்து. ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன், போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. அடுத்தது முதல் வரியை மட்டும் படிங்க சிஸ்டர். இதுல இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். போதும். சோ கதையில என்ன சொல்றாருன்னா, 2 பேர் இருக்கிறான். ஒருத்தன்ட்ட வந்து போவியான்னு சொல்றாரு, அவன் போக மாட்டேன்னு சொல்லிட்டு கடைசியில போயிட்டான். 2வது பையன் போறேன்னு வாயில வடை சுட்டு போவே இல்லை. புரியுதுங்களா? இப்போ தெளிவா ஆண்டவர் ரொம்ப கிளீனா, ரொம்ப லாஜிக்கலா பேசுறாரு பாருங்க, புரியுற மாதிரி பேசுறாரு. இப்ப எவன் பிதாவோட சித்தத்தை செஞ்சான்? 31 போடுங்க. யார் செஞ்சா? மூத்தவன் தான் செஞ்சான். வசனத்தை போடுங்க. மூத்தவன் தான் செஞ்சான். புரியுதுங்களா? இளைய மகன் வந்து போறேன்னு சொல்லிட்டு போகவே இல்லை. இளைய மகன் போறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணல? போகவே இல்லை. ஹல்லேலூயா. ஆனா மூத்தவன் என்ன பண்றான்? போக மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான். இதை படிக்கும் பொழுது எனக்கு நிறைய நம்பிக்கை வருதுங்க. உங்களுக்கு வருதுன்னு தெரியல, எனக்கு நிறைய நம்பிக்கை வருது. சில நேரம் ஆண்டவர் என்கிட்ட சில காரியம் சொல்லுவாரு. நான் வந்து என்ன பண்ணுவேன், செய்யாம அப்படியே இருப்பேன். சரி, பண்ணுவோம். கடைசியில என்ன பண்ணிடுவேன், செஞ்சிருவேன். எத்தனை பேர் இப்படி இருக்கீங்க? புரியுதுங்க? எத்தனை பேர் இப்படி இருக்கீங்க? இதுக்கு பேர் தான் கிரேஸ், இதுக்கு பேர் தான் கிருபை. சரிங்களா? நம்ம மாட்டி செய்யாம எழுதிக்கிட்டே இருப்போம். அந்த ஹோம்ஒர்க் எழுதாம இருப்பான் தெரியுமா சில பசங்க, அது மாதிரி எழுதிட்டு கடைசியில என்ன பண்ணுவான், அந்த ஹோம்ஒர்க் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி உட்காந்து எழுதிட்டு இருப்பான். கடன்னு எழுதி கொடுப்பான். அது போலதான் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நீங்க செய்யறீங்களான்னு தான் பாக்குறாரு. ஹல்லேலூயா. நீங்க செய்யறீங்களா செய்யலையா, அவ்வளவுதான் பாக்குறாரு. ஆமே, நான் சொன்னதே என் பையன் செய்யறானா செய்யலையா. சில பேர் உடனே செய்வான், என்ன மாதிரி சில ஆள் கொஞ்சம் லேட்டா செய்வான். செய்யறதுதான் முக்கியங்க. என்னங்க, செய்யறதுதான் முக்கியம். எல்லாருமே வந்து 100க்கு 100 எடுக்கிற ஃபர்ஸ்ட் ரேங்க் ஸ்டூடெண்ட் கிடையாது இல்ல. நம்ம எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரேங்க் ஆள் கிடையாது இல்ல. சொன்ன உடனே ஹோம்ஒர்க் எழுதுறதுக்கு நம்ம எல்லாருமே என்ன பெரிய இதுவா சொல்லுங்க? கிடையாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சில பேர் உடனே எழுதுவோம், கொஞ்சம் பேர் அப்புறம் செய்வோம் போட்டு. சோ என்ன போட்டிருக்கு? அதுக்குதான் அவனுக்கு கேட்க, இருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தான் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன் என்றார். ஹல்லேலூயா. சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு இயேசு. அங்க இருக்கவங்க ஆடி போயிட்டான். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, யாரை நோக்கி சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து பரிசேயர் இருக்கிறாங்க. பரிசேயரும் சதுசேயர் இருக்காங்க. Pharisees and the scribes are there.
எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்களா உட்கார்ந்திருக்கானுங்க. ஏன்னா அது மத்தேயு புஸ்தகம் யூதர்களுக்காக பிரத்யுத்தரமாக யூதர்களுக்காக எழுதப்பட்டது, மெயின்லி ஃபார் த ஜூஸ் எழுதப்பட்டது. அவர்களை அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, யாரை நோக்கி? பரிசேயர், சதுசேயர், அங்க இருக்கிற மத போதகர்கள், த சோ கால்டு செல்ஃப் ரைச்சஸ், நான் தான் நீதிமான், அப்பல் கவுட்டர்வன், நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்றேன், அவர்களை நோக்கி, ஆயக்காரரும், நல்லா கவனிங்க, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படி இருந்திருக்கும் பாருங்க அவங்களுக்கு. உட்கார்ந்துருக்கவன் ஃபுல்லா யாரு? அந்த காலத்து ப்ராஃபட், அந்த காலத்து பாஸ்டர், அந்த காலத்து தியாலஜியனு எல்லாம் உட்கார்ந்துருக்கான். இயேசுவின் காலத்துல இருந்த மத போதகர் எல்லாம் உட்கார்ந்துருக்கான். அவனை பார்த்து சொல்றேன், எப்பா உனக்கு முன்னாடி ஒரு கும்பல் போதியா பரலோக ராஜ்யத்துக்கு? அது யாரு? இருக்கிறதுலே மோசமான பாவிகள் யாரு? ஆயக்காரர்கள், டாக்ஸ் கலெக்டர்ஸ் அண்ட் ஹார்லட்ஸ். ஹார்லட்ஸ்னே வேசிகள். சொசைட்டி இவங்களை பார்க்கும் பொழுது நாயை விட கேவலமா பார்க்கும். சில பேரெல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, இவனெல்லாம் ஆண்டவர் ரட்சிக்க முடியாதுன்னு. சில இந்த மாதிரிலாம் கேட்டிருக்கேன், அந்த மாதிரி வார்த்தைகள்லாம். இவனெல்லாம் ஆண்டவர் ரட்சிக்க முடியாது. எவனை பார்த்து மனுஷன் இவனெல்லாம் ஆண்டவர் ரட்சிக்க முடியாதுன்னு சொல்றாரோ, அந்த மனுஷனை தான் ஆண்டவர் ரட்சித்து என்ன பண்றார்? தம்முடைய மகிமைக்காக பயன்படுத்துவார். ஹல்லேலூயா, ஆமென். அதான் இயேசுவின் காலத்துல பாத்தீங்கன்னா, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை ஆயக்காரர்கள், பாவிகள், வேசிகள் அதிகமாக அதை வரவேற்றார்கள். they accepted the gospel of the kingdom. ஏன்னா ராஜ்யத்தின் சுவிசேஷம் அவர்களுக்கு புரிந்தது, இவர்களுக்கு புரியவே இல்லை. அதனாலதான் இயேசு was a public hit. பப்ளிக் ஹிட்னா என்னது? எல்லார் மத்தியிலும் ரொம்ப பாப்புலரா இருந்தார். ஒரு சின்ன கூட்டத்துக்கு மத்தியில தான் பாப்புலரா இல்ல. அது எந்த கூட்டம்? அந்த அந்த காலத்து மத போதகர்கள், அந்த காலத்துல இருந்த பரிசேயர், சதுசேயர், அவர்கள் கிட்டதான் இயேசு பாப்புலரா இல்ல. அவங்க தான் அவரை வெறுத்தானுங்க. மத்தபடி the public loved him. people loved him. ஏன்னா ராஜ்யத்தின் சுவிசேஷம் அவர்களுக்கு புரிந்தது. ஏனென்றால் ராஜ்யத்தின் சுவிசேஷமே ஒரு மனுஷனுடைய தேவையை சந்திக்க வந்த ஒரு ராஜ்யம். Hallelujah. The gospel of the kingdom meets every need of every man. எழுதி வச்சுக்கோங்க, உங்க நோட்ஸ் எழுதிக்கோங்க. இதை ராஜ்யத்தின் சுவிசேஷம் ஒரு மனிதனின் எல்லா தேவையும் சந்திக்கும். இட் மீட்ஸ் எவ்ரி நீட். வாட் எவர் இஸ் யுவர் நீட் டுடே. உங்களுக்கு இன்றைக்கு என்ன தேவையோ அதை சந்திக்கிறதுக்காக வந்ததுதான் தேவனுடைய ராஜ்யம். இயேசுடைய இதை படிச்சு பாருங்க. எல்லா தேவைகளையும் சந்தித்தார். ஒருவனையும் அவர் என்ன பண்ணல, வெறுங்கையா அனுப்பல. அவர் ஒரு இடத்துல இருக்காருன்னா அங்க குறைவு இருக்குன்னா அங்க நிறைய வந்துரும். Hallelujah. This is the gospel of the kingdom. So அதுதான் பாருங்க, மத்தேயு 1:21 சொல்றாருல, பாவங்களை ரட்சிக்க. அந்த ரட்சிப்புன்ற வார்த்தை பாத்தீங்கன்னா சோசோ அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க. சோசோ, இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சோசோ பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ன ரட்சிப்புன்னு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு பாவத்துல இருந்து ஆண்டவர் மன்னிக்கிறாரு. இல்ல, அந்த சோசோன்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு வார்த்தை. இந்த சோசோன்ற வார்த்தைக்கு அநேக அர்த்தங்கள் உண்டு. அதுல ஒரு அர்த்தம் தான் பாவ மன்னிப்பு. forgiveness of sins ஒரே ஒரு அர்த்தம் தான். இன்னொரு அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா டெலிவரன்ஸ். டெலிவரன்ஸ் எதுல இருந்து டெலிவர் பண்ணுவார் ஆண்டவர்? பிசாசின் பிடியில இருந்து டெலிவர் பண்ணுவார். ஹல்லேலூயா. சில நாசமோச காரியங்கள், ஈவில் ஒர்க்ஸ், நாசமான காரியங்கள், மோசமான காரியங்கள், ஆக்சிடென்ட்ஸ், கலாமிட்டிஸ், அதுல இருந்து ஆண்டவர் நம்மளை டெலிவர் பண்றாரு. அப்புறம் பிசிக்கல் ஹீலிங் அதுல இருக்குது. சோசோன்ற அந்த ரட்சிப்புன்ற வார்த்தையில பிசிக்கல் ஹீலிங் இருக்கு. பிசிக்கல் ஹீலிங் என்னது? உங்க பாடியில உங்களுக்கு ஹீலிங் இருக்கு. எத்தனை பேருக்கு புரியுது? உங்க பாடியில உங்களுக்கு ஆண்டவர் ஹீலிங் தரார். சோ ரட்சிப்புல எல்லாமே உள்ள இருக்குதான். இப்படி சொல்லி சுவிசேஷ பிரசங்கம் பண்ணா ஏன் வரமாட்டான் இயேசு கிட்ட? எல்லாரும் வந்துருவான் இயேசு கிட்ட. வெறும் பாவத்தை நீ என்ன பண்ணிக்கோ, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளு, இன்னைக்கு மரித்தாய் நாளைக்கு எங்க போவேன் சொல்றதுனாலதான் பாதி பேர் வரமாட்டோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் மிரட்டி எல்லாம் வர வச்சுக்கிட்டு வந்தோம். இப்பெல்லாம் எவனையும் மறட்ட முடியாது. போயிட்டு இன்னைக்கு இருக்காலும் தெளிவா இருக்கிறான். அவன் சொல்றான், பரவாயில்ல நான் நரகத்துக்கே போய்க்கிறேன் அப்படின்றான். இப்ப இருக்க பசங்க எல்லாம் பேசி பாருங்க, பரவாயில்ல சார் நரகத்துக்கே போய்க்கிறேன், இங்க இருக்கிற வரைக்கும் நான் இஷ்டம் போல எண்ணம் போல வாழ்ந்துக்கிறேன், அப்புறம் நான் என்ன பண்ணிக்கிறேன், நரகத்துக்கே போயிருக்கேன் அப்படின்னு பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க. சோ அவன்கிட்ட போயிட்டு இன்னைக்கு மரித்தாய் நாளைக்கு எங்க போயின்னு கதெல்லாம் ஓட்ட முடியாது. தேவை சந்திக்கப்படும் பொழுது என்ன பண்ண முடியும்? அவன் வந்துருவான், ஆட்டோமேட்டிக்கா இயேசு இடத்துல வருவான். ஒரு மனுஷனோட தேவை சந்திக்கப்படும். சோ நான் அன்னைக்கு ஒருத்தங்கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். நம்ம மீட்டிங் வர ஒரு சிஸ்டர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஒரு அருமையான டெஸ்டிமோனி ஒன்று சொன்னாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களை சந்திச்சு அவங்க என்ன பண்ணாங்களாம், இயேசுவை பற்றி சொன்னாங்களாம். இயேசுவை பற்றி சொன்ன உடனே இந்த மாதிரி நீங்க இயேசு உங்க தேவைகள்லாம் சந்திப்பாரு, இயேசு தான் மெய்யான தேவன் அப்படின்னு அந்த இதெல்லாம் சொல்லும் பொழுது உடனே அதை ஏற்றுக்கொண்டாங்களா அவங்க.
அது ஏன் அவங்க உடனே ஏற்றுக்கொண்டாங்க? ஏன் எல்லாரும் உடனே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க? ஏன் அவங்க மட்டும் உடனே ஏற்றுக்கொண்டாங்களே என்றால், அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு தேவை இருந்திருக்கு. ஒரு பெரிய ஒரு தேவை, ஒரு பெரிய ஒரு ஒரு தேடல் இருந்திருக்கு. she was searching for something. ஒரு ஒரு சத்தியத்தை தேடி கொண்டிருக்கிறாங்க. யார் இந்த உண்மையான தெய்வம் அப்படின்னு தேடி கொண்டிருக்காங்க. ஒரு பெரிய ஒரு காரியத்தை வந்து அவங்க 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 வாழ்க்கையில எதிர்பார்த்து கொண்டு இருந்திருக்காங்க. ஒரு பெரிய சம்திங் வாஸ் தேர் தட் வாஸ் மிஸ்ஸிங் இன் ஹர் லைஃப். ஏதோ ஒரு காரியம் இல்லாததை தேடி கொண்டு இருந்திருக்காங்க. அப்ப அவங்க மனசுக்குள்ள அவங்க பேசியிருக்காங்க போல, உண்மையான கடவுள் ஒருத்தர் இருந்தாருன்னா என்னுடைய தேடலுக்கு அவர் பதில் கொடுக்கணும் அப்படின்ட்டு. இதுதான் அவங்க மனசுல அவங்க எண்ணமா இருந்துச்சாம். உண்மையான கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னா, ஆனா அவங்க கிறிஸ்தவம் கிடையாது, கிறிஸ்துவ அறியாத ஒரு 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 மார்க்கத்துல இருக்கிறாங்க. உண்மையான கடவுள் இருந்தா என் தேடலுக்கு அவர் பதில் கொடுக்கணும், என்னோட கேள்விகளுக்கு அவர் பதில் கொடுக்கணும், நான் எதை வந்து தேடி கொண்டிருக்கிறோனோ, எதை நான் வந்து வேணும்னு வாஞ்சிக்கிறோனோ அதை நான் பெற்றுக்கொள்ளணும். அவங்க மனசுல அது எண்ணம் இருந்துகிட்டே இருந்திருக்கு. அந்த எண்ணத்துல அந்த எண்ணம் இருக்கும் பொழுது இந்த சிஸ்டர் போயிருக்கான் பாருங்க. அன்னைக்குன்னு பார்த்து ஆண்டவர் அவங்க மனசுல பேசி, நீ இப்ப என்ன பேசு, என்ன பத்தி அவங்ககிட்ட சொல்லு, இயேசுவை பற்றி அவங்ககிட்ட சொல்லு, இயேசு உன்னுடைய கேள்விகள் பதில் கொடுப்பார், உன் தேடலுக்கான விடையை கொடுப்பார், அவரு உன்னுடைய தேவையை சந்திப்பான்னு சொன்ன உடனே immediately she accepted. Hallelujah. ஆமென். அதுக்கப்புறம் அவங்க வேதத்தை படிச்சு இன்றைக்கு அவங்க கிறிஸ்துவ விசுவாசி கொண்டிருக்கிறாங்க. ஏன் இது நடந்துச்சு அப்படின்னா, her need was met. அவங்க தேவை சந்திக்கப்பட்டது. Hallelujah. When the need is met. பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். வியாதியோட என்கிட்ட ஒருத்தன் வரானா அவனோட தேவை வந்து சுகம்தான். வாட் he needs is healing. சோ நான் சுகத்தை தான் அவனுக்கு நான் முதல்ல கொடுக்கணும். அவனை கூப்பிட்டு, தம்பி இயேசுவை ஏத்துக்கிட்டியா? வியாதி சரியாறதெல்லாம் முக்கியம் இல்ல தம்பி, இயேசுவை ஏத்துக்கிறதா முக்கியம், நித்திய ஜீவன் தான் முக்கியம். நாளைக்கு நீ செத்தா எங்கயா போவ அப்படின்னு அவன் கேட்பான். ஏன் இங்கேயே செத்துக்கிட்டு தான் இருக்கேன், இதுல நாளைக்கு வரையா? இங்கேயே தினம் செத்து போயிட்டு இருக்கேன், உடம்புல அவ்வளவு வலி இருக்கு, அவ்வளவு வேதனை இருக்கு, தினம் இருக்கேன். ஒருத்த பசியோட ஒருத்தன் வரான், கையில பணம் இல்ல, நல்ல சாப்பாடு இல்ல, வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைமைக்கே வர முடியல, எப்பவுமே தரித்திரத்துல இருக்கணும், குறைவுல இருக்க. அவனை கூப்பிட்டு, எப்பா நீ இயேசுவை ஏத்துக்கோ, இந்த வாழ்க்கைலாம் முக்கியம் இல்ல, நாளைக்கு நீ பரலோகத்துக்கு போகணும், பரலோகத்துல உனக்கு பசி இருக்காது, பரலோகத்துல உனக்கு பட்னி இருக்காது, ரோடெல்லாம் தங்கத்துல போட்டு வச்சிருப்பான் உனக்கு, நீ அந்த தங்க ரோட்ல நடந்து போலாம் அப்படின்னு நான் என்ன தெரியுமா கேட்பான்? சார் இன்னைக்கு சோறு போடுங்க சார், இன்னைக்கு பசிக்குது சார், நாளைக்கு நான் தங்க ரோட்ல போறதெல்லாம் ஓகே சார், நீங்க அங்க போய் நான் போய்க்கிறேன், இன்னைக்கு எனக்கு என்ன என் தேவையை சந்திங்க சார், கடன் பிரச்சனை இருக்கு சார், வீட்டுல வந்து 1000 பிரச்சனை ஓடிட்டு இருக்கு சார், பணம் இல்லாததுனால 1000 பிரச்சனை போயிட்டு இருக்கு சார் வீட்டுல, அதை முதல்ல சரி பண்ணுங்க சார், நாளைக்கு தங்க ரோட்ல நான் போறதெல்லாம் பாத்துக்கலாம், அது பரலோகத்துல தானே, அது தங்கத்துல ரோட்ல போனா போகாட்டின்னு, இப்போ இன்னைக்கு என் பிரச்சனை சால்வ் ஆகணும். ஹல்லேலூயா. ராஜ்யத்தின் சுவிசேஷம் இன்றைக்கு உங்கள் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. ஆமென். The gospel of the kingdom has a power to solve your day to day problems. இதுதான் சுவிசேஷம். This is the gospel I'm telling. This is the gospel. சவுத் கொரியா தேசத்துல பல வருடங்களுக்கு முன்பதாக ஒரு பெரிய தேவ மனிதர், நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ரெவரண்ட் பால் யாங் ஈஸ்டோ, பெரிய தேவ மனிதர். அவர் வந்து சபையை ஊழியத்துக்கு வராரு, சபை ஆரம்பிச்சாராம். அந்த சபைக்கு பாத்தீங்கன்னா 3 பேர் 4 பேர் தான் வருவானா. அவரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா 10 லட்சம் பேர் இருக்கான் சபையில, 3 பேர் 4 பேர் தான் வருவானா. இவருக்கும் ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தானா, என்ன ஆண்டவரே 3 பேர் தான் இருக்காங்க. அந்த 3 பேரும் பாத்தீங்கன்னா அவர் குடும்பத்துல இருக்கவங்க தான் வருவாங்களாம். அவர் ஒரு மனைவி, அவர் சொந்தக்காரங்க 2 பேரு, மாமியார், இந்த மாதிரி தான் வருவாங்களாம். என்ன ஆண்டவரே இப்படி இருக்கு, ஒரு கூடாரம் போட்டு ஒரு டென்ட் போட்டு உட்கார்ந்துருப்பாங்க அப்படின்னு ஆண்டவர் தெளிவா சொன்னாரா, நீ போய் என் ஜனங்களிடத்துல நீ சொல்லணும், கர்த்தர் உன்னுடைய தேவைகளை சந்திப்பார், இதுதான் சுவிசேஷம் என்று நீ என்ன பண்ணு, போய் பிரசங்கி. Go and tell my people that my God will meet your needs. கர்த்தர் உன் தேவைகளை சந்திப்பார், இன்றைக்கு சந்திப்பார், உனக்கு என்ன தேவை இருக்கோ அது இன்றைக்கு சந்திப்பார் அப்படின்னு சொல்லுனா. ரெவரண்ட் பால் யாங் ஈஸ்டோ சொல்றாரு, இதை தான் நான் போய் பிரசங்கம் பண்ணேன், இயேசுவின் இடத்துல வந்தீங்கன்னா உங்க தேவைகள் சந்திக்கப்படும், உங்களுடைய வியாதி படுக்கை மாறும், உங்களோட தரித்திரம் மாறும். அப்போ ஒரு அம்மா வந்துச்சான், அது வந்து 8 பிள்ளைகளும் 9 பிள்ளைங்களாம், ஆல்மோஸ்ட் 9 சில்ட்ரன், பயங்கர தரித்திரம், வீட்டுல சாப்பாடு கிடையாது, ஒன்றும் கிடையாது. முதல் முறையா போய் அந்த அம்மாட்ட பேசுறாராம் ரெவரண்ட் பால் யாங் ஈஸ்டோ. பேசும் பொழுது சொல்றாராம், நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்வீங்களா, நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா இயேசு உங்க பாவங்களை மன்னித்து உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போயிடுவார், நீங்க நரகத்திலிருந்து தப்பித்து விடுவீர்கள் அப்படின்னு போய் பேசியிருக்காரா. அப்போ முதல் முறையா அந்த அம்மாட்ட போய் இதை சொன்னோன்னா அந்த அம்மா சொல்லிச்சான், எப்பா நரகத்துக்கு நான் செத்த பிறகுதான் போகணும்னு அவசியம் இல்லை சார், நான் இப்பவே நரகத்துலதான் இருக்கிறேன், என் வீட்டுல 9 புள்ள இருக்குது, என் புருஷன் குடிச்சுக்கிட்டு இருக்கான், என் பிள்ளைகளை நான் நல்ல ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல, தரித்திரத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஆமென். இப்ப நான் நாளைக்கு செத்தப்பற நரகத்துக்கு போக வேண்டாம், இப்பவே நான் நரக வேதனையை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறேன் அந்த அம்மா சொல்லிச்சான். இதை கேட்டுட்டு வந்துதான் ஜோம் பண்ணிருக்காரு, ஆண்டவரே நான் எப்படி சுவிசேஷத்தை சொல்லுவேன் ஆண்டவரே, இப்படி சொல்றாங்களே மக்கள், இப்படி இருக்கிறாங்களே, நான் வாட் ஷுட் ஐ டு,
நீ ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறீங்க, நான் என்ன செய்வதுன்னு கேட்கும் போது அப்ப ஆண்டவர் சொன்னாரா, நீ போய் சொல்லு, உன் தேவைகளை இயேசு கிறிஸ்து சந்திப்பார், சுவிசேஷம் உன் வாழ்க்கையை மாற்றி போடும், இந்த உலகத்துல நீ வாழும் வரைக்கும் தேவனை நீ அனுபவிப்ப, தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீ அனுபவிக்க முடியும், போய் சுவிசேஷத்தை சொல்லுனாரா. சோ நெக்ஸ்ட் டே திரும்ப போறாரா, திரும்ப ஒரு நாள் போயிட்டா நம்ம கேட்குதான், அது பயங்கர கான்ஃபிடன்ஸ் நமக்கு. என்ன நீ திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கீங்க, நான்லாம் நான் உங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி சர்ச்சைக்கெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லி கத்தாமிச்சு. அப்ப சொல்றாரா, இல்ல நீங்க வாங்க, உங்களுடைய நிலைமை மாறும், நான் ஒரு ஜெப கூட்டம் வச்சிருக்கிறேன், நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னா. அதுக்கப்புறம் அந்த அம்மா வர ஆரம்பிச்சிச்சான். வந்த உடனே பாத்தீங்கன்னா இவங்க ஜெபம் பண்ண வாரம் கொஞ்சம் ஜெபம் பண்ணுவாங்க அந்த சர்ச்சில். ஏன்னா யாரும் கிடையாது, இவங்க ஒரு 4 பேர் தான் ஜெபம் பண்றது. கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா அவர் கணவர் அந்த குடிப்பழக்கத்திலிருந்து வெளியே வர அந்த பிள்ளைங்க குடும்பத்தோட பொருளாதார நிலைமை உயர ஆரம்பிக்குது. பிள்ளைகள் திரும்ப பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க. அப்படியே உயர்ந்து அந்த நல்ல நிலைமைக்கு வராங்க. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான சாட்சிகளை சொல்றாரு அவர், ரெவரண்ட் பால் யங்கீச்சோ. ஏன்? கர்த்தர் இன்றைக்கு நமக்காக, நம்மளுடைய நன்மைக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார். அதுதான் சுவிசேஷம் என்று அறிவிப்பதுதான் மெய்யானது. Hallelujah. That is the truth. அதுதான் சத்தியம். Hallelujah. People want today's problem to be solved. இன்றைக்கு பிரச்சனை சால்வ் ஆகணும், இதுதான் மக்கள் கேட்கறான். அதுதான் கேட்கறேன். இன்னைக்கு எனக்கு பிரச்சனையா, இன்னைக்கு என் வீட்டுல பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, இன்னைக்கு எனக்கு வியாதி இருக்கு, இதுக்கு எனக்கு சொல்யூஷன் கொடுங்கன்றான். இதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கன்றான். இதுக்கு நான் என்ன பண்ணணும்? இப்போ நம்ம மீட்டிங் கூட ஒரு பிரதர் வருவாரு, ஒரு 2-3 மாசம் முன்னாடி ஃபோன் பண்ணார், 3-4 மாசம் முன்னாடி ஃபோன் பண்ணார் ஒருத்தர் பிரதர். நம்ம யூடியூப்ல பார்த்துட்டு ரொம்ப பொருளாதார பிரச்சனைகளா இருக்கு பாஸ்டர், உங்க மெசேஜ் கேட்டேன், என்ன பண்ணுன்னு தெரியல பாஸ்டர், எனக்கு என்ன கொஞ்சம் ஆலோசனை சொல்லுங்க பாஸ்டர் அப்படின்னாரு. நான் யார்கிட்ட போய் கேட்டாலும், எந்த ஊழியக்கார்ட்ட போய் கேட்டாலும், யார்கிட்ட போய் எந்த விசுவாசத்தை கேட்டாலும் ஒரே ஸ்டேட்மெண்ட் தான் சொல்றாங்க, ஜெபம் பண்ணிக்கோன்றாங்க. எனக்கு என்னையா பண்றது? ஜெபம் பண்ணிக்கோன்னா என்ன ஜெபம் பண்றதுன்னு கேட்கிறாரு. புரியுதுங்களா? என்ன ஜெபம் பண்றது? முதல்ல கர்த்தர் என்ன செய்தார்னு தெரிஞ்சாதான் ஜெபமே வல்லமையான ஜெபமா இருக்கும். Only after you know what the Lord has done for you on the cross of Calvary, சிலுவையில் அவர் உங்களுக்காக என்ன செய்தார், ரட்சிப்புல உங்களுக்காக என்ன செய்தார் அப்படின்றத நீங்க அறிந்து கொண்டாதான் உங்க ஜெபமே சரியான ஜெபமா இருக்கும். சோ கேட்கிறாரு, எல்லாம் என்ன, யார்கிட்ட போய் கேட்டாலும் கடன்ல இருந்து எப்படி வருது, இதுல இருந்து எப்படி மீள்றது கேட்டா ஜெபம் பண்ணிக்கோன்றாங்க. என்னையா ஜெபம் பண்றது, என்னையா பண்றது, எனக்கு ஜெபம் பண்ணவே வரமாட்டேங்குது, என்னதான் பண்றதுன்னு கேட்டார். அப்ப நான் அப்ப சொன்னேன், இதெல்லாம் பண்ணுங்க, மெசேஜ் கேளுங்க, இதெல்லாம் கேளுங்கன்னா. அப்பதான் சொல்றாரு, இந்த மாதிரி என்கிட்ட யாருமே சொன்னது இல்ல, இந்த அளவுக்கு அழகா வார்த்தையை வச்சு எப்படி ஒரு பிரச்சனையில இருந்து நான் வெளியே வர்றது, எப்படி வார்த்தை என்னோட வாழ்க்கையை மாற்ற முடியும்ன்ற யாருமே எனக்கு சொன்னது இல்ல. எல்லாரும் சொன்ன ஒரே இது, ஜெபம் பண்ணிக்க. உன்ன நான் ஜெபம் பண்ணிக்கிறேன்னு, இல்ல நீ ஜெபம் பண்ணுவாங்க. கரெக்டா? என்ன சொன்னாலும் ஜெபம் பண்ணிக்கிறோம் பிரதர், ஜெபம் பண்ணிக்கிறேன் பிரதர். என்னையா ஜெபம் பண்ணோம்? சுவிசேஷன் தெரிஞ்சாதான் ஜெபமே பண்ண வரும். சுவிசேஷன் தெரியாம என்னத்தை ஜெபம் பண்றது? கர்த்தர் சுகமாக்குவாரா இல்லையான்னு தெரியாம என்ன ஜெபம் பண்ணுவீங்க நீங்க? நான் கேட்கிறேன். வித்தவுட் நோயிங் வெதர் காட் ஹீல்ஸ் யூ ஆர் நாட், வாட் வில் யூ ப்ரே? ஒன்னும் ப்ரே பண்ணுவோம், ஒன்னும் வராது. ஆண்டர் சுகமாக்குவான்ற அந்த நிச்சயம் இருந்தாதான், கர்த்தாவே உங்களுடைய தலைமுறையா நான் சுகமானேன் என்று ஜெபம் பண்ணுவீங்க. அப்பொழுது சுகத்தை பெற்றுக் கொள்வீங்க. ஹல்லேலூயா, glory to God. ஆமென். சோ ரட்சிப்புல எல்லாம் இருக்குது, எல்லாமே வந்துருச்சு. என்ன இருக்குது? முதல்ல பாவ மன்னிப்பு வந்தது, எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுது. ஹல்லேலூயா. கிருபையின் மேல் கிருபை ஆண்டவர் கொடுக்கிறார். ரட்சிப்புல ஆண்டவர் கிருபையின் மேல் கிருபை கொடுக்கிறார். இதை உட்கார்ந்து நான் படிச்சுட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது இன்றைக்கு மாலையில ஆண்டவர் என்கிட்ட ரொம்ப அழகா சொன்னாரு, இந்த வார்த்தையை பேச சொன்னாரு. இன்றைக்கு தேதி பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 5 என்ற அந்த நம்பர் பைபிள் பாத்தீங்கன்னா நம்பர்ஸ்க்கு ரொம்ப சிக்னிபிகன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு நம்பரும் 7 பாத்தீங்கன்னா பரிபூர்ணம், 7 இஸ் கம்ப்ளீஷன், பர்ஃபெக்ஷன், பரிபூர்ணம். 8 புதிய தொடக்கம், புதிய ஆரம்பம். 5 பாத்தீங்கன்னா கிருபையின் நம்பர், இட்ஸ் a நம்பர் ஆஃப் கிரேஸ். சோ இந்த கிரேஸ் அப்படின்றது ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனத்தை காட்டுறேன் உங்களுக்கு. ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து அப்படியே 6வது அதிகாரம் வசனம் 1 வரைக்கும் படிப்போம், வசனம் 2 வரைக்கும் படிப்போம். படிங்க சிஸ்டர். மேலும் மீறுதல் பெரும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது, அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ரொம்ப முக்கியமான சேட்டம், பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. நல்லா கேட்டுக்கோங்க, பாவம் பெருகின இடத்தில். இது நான் எழுதல, the gospel according to கிரண் பால் கிடையாது. பைபிள்ல, உங்க பைபிள்ல இருக்க வசனத்தை நான் உங்ககிட்ட நான் என்ன பண்ணிட்டேங்க, காண்பித்துக் கொண்டிருக்கேன். பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. அடுத்த வசனம்,
ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. அடுத்த வருஷம் படிங்க. 6:1 ரோமர் 6:1. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. கேஜேபில பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் போடுங்க. 6:2. காட் ஃபோர்பிட்னு வருது, கூடாதேன்னு தான் வருது. இங்க பாத்தீங்கன்னா காட் நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? காட் ஃபோர்பிட், கூடாதேன்றது காட் ஃபோர்பிட். சோ நல்லா கவனிங்க, இது நல்லா கவனிங்க. பாவம் இருக்கிற இடத்தில் 5:20 வந்து பாத்தீங்கன்னா வேர் தேர் இஸ் சின் கிரேஸ் அபவுண்ட்ஸ். 5:20 பாவம் இருக்கிற இடத்தில் கிருபை பெருகிறதா. சோ பாவம் இருக்கிற இடத்துலதான் ஆண்டவர் கிருபையை பெருக செய்கிறார். இதை கேட்டுட்டு சில பேர் நீங்க சொல்வீங்க ஒரு கள்ள உபதேசர்னு. நான் எக்ஸ்பிளைன் பண்ண, நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்கோ. அதுதான் ஃபுல்லா படிக்கணும், ஒழுங்கா படிக்கணும். ஒரு வசனத்தை வச்சு பிரசங்கம் பண்ணக்கூடாது. ஒரு வசனத்தை வச்சு பிரசங்கம் பண்ணீங்கன்னா இது தப்பா தான் தெரியும். பவுல் வந்து பாவம் செய்யணும் எழுதுவாரா? என்னங்க, என்ன கதையா இருக்குது இது? இல்ல பைபிள்ல வந்து ஆண்டவர் வந்து பாவம் செய்யணும் வசனம் போடுவாரா? அப்ப என்னன்றது புரிஞ்சுக்கணும். பாவம் செய்கிற பெருகிற இடத்தில் கிருபை பெருகும். சோ என்ன இங்க ஆண்டவர் சொல்றாருன்னா, எவனுக்கு அதிக கிருபை தேவை, எவனுக்கு அதிக கிரேஸ் தேவையா? எல்லாத்தையும் சரியா செய்யறவனுக்கு கிருபே தேவையில்லை. எல்லாமே சொன்ன ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவனுக்கு கிருபை தேவையில்லை. இந்த ஃபெயில் ஆகிறான் பாத்தீங்களா, இந்த 35 மார்க் கூட எடுக்க முடியாம 20 மார்க் தான் எடுக்கிறான், 30 மார்க் தான், அவனுக்கு தான் கிருபை தேவை. 100 மார்க் எடுக்கிறவங்க கிருபை, அவன் தான் 100 மார்க் அவனே எடுத்துட்டு போயிடுவானே. நீங்க கிருபை வேற கொடுக்கணுமா அவனுக்கு எக்ஸ்ட்ராவா? அவனே பார்த்துப்பான் அவனை, நீங்க போய் அவனை எதுவும் பண்ண வேண்டாம். ஆனா எவனுக்கு வந்து பாஸ் கூட ஆக முடியலங்க, 30 மார்க் தாங்க வருது, 35 மார்க் தான் பாஸ், அந்த 35 கூட எடுக்க முடியலங்க என்னால, அப்படின்றவனுக்கு தான் கிருபை தேவை. சோ இது அப்படிப்பட்டவர்களுக்கு எழுதப்பட்டிருக்க ஒரு வசனம். சில பேர் இருப்பான் வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா சில காரியங்களை தத்தளித்து கொண்டு இருப்பான், அதை விட்டு வெளியே வர முடியாம தத்தளித்து கொண்டு இருப்பான். ஆனா ரசிக்கப்பட்டிருப்பான். ஆனா அந்த பழைய சுவாபம் இருக்கு பாத்தீங்களா, ஓல்டு சின்ஃபுல் நேச்சர். என்னதான் நம்ம ரசிக்கப்பட்டிருந்தாலும் ஆவியில தான் நம்ம ரசிக்கப்படுறோம். ஆனா அந்த எண்ணம் எல்லாம் பழைய மாதிரி தான் இருக்குது, நம்ம யோசிக்கிறதெல்லாம் பழைய மாதிரி இருக்கு, நம்ம செய்கள்லாம் பழைய மாதிரி இருக்கு, தத்தளிச்சுட்டு இருப்பான். அவனுக்காக எழுதுறாரு. அதுதான் இங்க சொல்றாரு பவுல். என்ன சொல்றாரு? பாவம் பெருகிற இடத்துல ஆண்டவர் கிருபையை கொடுத்து அதிகமா கொடுப்பாரா. எதுக்கு? கிருபையை வச்சுதான் ஒரு மனுஷனை சரி செய்ய முடியும். ஒன்லி பை கிரேஸ் யூ கேன் டிரான்ஸ்ஃபார்ம் அ மேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுதுங்க? கிருபையை வைத்துதான் ஒரு மனுஷனை வழிக்கு கொண்டு வர முடியும். அடிச்சு நீங்க இப்போ நீங்களே பாருங்களேன், பாவம் செய்யாதேன்னு சொன்னா நிறுத்திடுறானா பாவத்தை? நீங்க பாருங்க, பாவம் செய்யாதே, பாவம் செய்தால் அப்படின்னா நிறுத்திடுறானா? எதை தெரியுமா நிறுத்துவான்? நான் கவனிச்சிட்டேன். ஏதாவது சபையில வந்து பாவம் செய்யாத மண்டையில கொட்டிக்கிட்டு இருந்தா ஒண்ணு நடக்குது, நான் கவனிச்சிட்டேன். சபைக்கு போறதை நிறுத்திடுறான். என்னங்க, சபைக்கு போறதை நிறுத்திடுறான். அவன் என்ன சொல்றான்? ஆமா, எப்படி இருந்தாலும் நான் போனா பாச திட்ட போறாரு, பாவம் செய்யாத. என்னால பாவத்தை விட்டு வெளியே வர முடியலையே, அந்த பாவத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு என்னன்னு சொல்லி கொடுங்களேன் அப்படின்றான். எத்தனை பேர் புரியுதுங்க? என்னால வெளியே வர முடியலங்க, ஐ எம் ஸ்டக். என்னைய வந்து பாவம் வந்து புடிச்சுக்கிட்டு இருக்கு, வெளியே வர முடியல. அதுக்கு வழியை சொல்லுங்கன்னா, பாவம் செய்யாதன்னா இது எப்படி இருக்குன்னா, 30 மார்க் எடுத்தவனை புடிச்சு படி, நீ 35 அதுக்கு அந்த புள்ள கேட்கும், ஏமா எனக்கு நான் படிச்சு பார்த்துட்டேன், எழுதி பார்த்துட்டேன், எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு 30 மார்க் தான் வருது, 20 மார்க் தான் வருது, எப்படி 35 மார்க் எடுக்கிறது, எப்படி 50 மார்க் எடுக்கிறது, எப்படி 100 மார்க் எடுக்கிறதுன்னு சொல்லி கொடுங்க சார். நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் செய்ய போறேன் சார். புரியுதுங்களா இல்லையாங்க? இன்னைக்கு இதுதான் நான் எல்லாம் கேட்கறான், சொல்லி கொடு எப்படின்னு சொல்லி. அதுக்குதான் ஆண்டவர் கிருபையை கொடுக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? தட் இஸ் வை காட் இஸ் கிவிங் கிரேஸ் வேர் தேர் இஸ் சின். பாவம் பெருகிற இடத்துல ஆண்டவர் கிருபையை கொடுத்துக்கிட்டே இருக்கார். எதுக்கு கிருபை கொடுக்கிறார்? கிருபை வந்து அவன் அழிந்து போகாதபடி அவனை தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கு. கிருபை வந்து என்ன பண்ணுதான், அவன் அழிஞ்சு போகாதபடி, அந்த பாவத்துல அழிஞ்சு ஒண்ணுமில்லாம போகாதபடி அவனை பிடிச்சிக்கிட்டு இருக்கு. ஏன்னா கிருபை வந்து என்ன பண்ணுன்னா அவனோட பேசிக்கொண்டே இருக்கும். ஏன்னா கிருபை என்பது அது வந்து ஏதோ ஒரு சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸ் மட்டும் கிடையாது, ஏதோ ஒரு இயற்கை கற்பாட்பட்ட ஒரு காரியம் மட்டும் இல்ல. கிருபை என்பது இயேசு கிறிஸ்து. கிருபையும் சத்தியமும் இயேசு வழியாக வந்ததுன்னு எழுதியிருக்கு யோவான் 1 வருதுல. கிரேஸ் அண்ட் ட்ரூத் கேம் த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட். கிருபையும் சத்தியமும் இயேசு மூலமா வந்துச்சு. சோ கிருபை என்பது தி பர்சன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். சோ இயேசு என்ன பண்ணுவாரு? அவருக்கு தெரியும் இந்த பாவம் ஒரு மனுஷன் அழிச்சிடும் தெரியும். அதனால அவர் என்ன பண்றாரு? தாங்கி பிடிச்சிக்கிட்டே இருப்பாரு. சீக்கிரம் வெளியே வந்துடுறான்ட்டு. எத்தனை பேர் புரியுதுங்க?
அதுக்குதான் கிருபை கொடுக்கப்படுகிறது. பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிட்டு. அடுத்த வருஷம் போடுங்க, 21 போடுங்க. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல, பாவம் என்ன பண்ணுவோம், மரணத்துக்கு ஏதுவா போயிடும். கரெக்டா? கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதினாலே நீதி நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. சோ பாவம் மரணத்துக்கு நேரம் கொண்டு போயிடும், கிருபை எதுக்கு நேரம் கொண்டு போகுமா? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மை எங்க கொண்டு போயிடும்? நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்மை நடத்தும், நம்மை ஆண்டு கொள்ளும் சொல்லிட்டு தான் அடுத்த வசனம் 1வது வசனம் 6:1. சோ நம்ம என்ன சொல்லணும் சொல்லுவோமா? ஆகையால் என்ன சொல்வோம்? கிருபை பெருகும்படி பாவத்தில் நிலைத்திருக்கலாமா என்று சொல்லுவோமா? கூடாதேன்னு வருது. இங்கிலீஷ், தமிழ்ல கூடாதேன்னு போட்டோம், இங்கிலீஷ்ல தான் ரொம்ப அழகா வருது அடுத்த வசனத்துல. காட் forbid. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? பாவம் செய்யாதுன்னு தான் சொல்றாரு. சில பேர்லாம் சொல்றாங்க கிருபை பெறுறதுனால பாவம் செய்யலாமா? கூடாது, கூடாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? பாவம் செய்யாதுன்னு சொல்றாரு. ஆனாலும் மாம்சத்தின் பலவீனத்துல, சில நேரம் நம்ம மாம்ச பலவீனத்துல நம்ம பாவம் செய்யும் பொழுது கிருபையை வைத்து ஆண்டவர் நம்மை தாங்கி கொண்டு போயிட்டு இருக்கார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? எனக்கெல்லாம் நல்லா புரியும் இந்த வசனம், எனக்கெல்லாம் நல்லா புரியும் இந்த வசனம். கிருபையில வாழ்ற ஒரு மனுஷனா, 100% கிருபையில வாழ்ற ஒரு மனுஷனா நான் தான் அடிச்சு சொல்ல முடியும். ஏன்னா நான் எங்க இருந்தேன், எப்படி வந்தேன்றது எனக்கு தெரியும். எப்படி என்னை ஆண்டவர் என்னை மீட்டெடுத்தார், எவ்வளவு மோசமான இடத்துல இருந்து என்னை தூக்கிட்டு வந்தான்னு எனக்கு தெரியும். அது எல்லாமே கிருபையினாலதான். எத்தனையோ தடவை டெஸ்டிமோனிலாம் சொல்லியிருக்கேன், நான் திரும்ப சொன்னா அப்புறம் டைம் ஆயிரும். ஆமென். கிருபைனா என்னன்றது நான் ருசி பார்த்திருக்கிறேன். ஐ ஹவ் லிட்டரலி டேஸ்டட் தி கிரேஸ் ஆஃப் காட். ருசி பார்த்திருக்கேன். ஐ நோ வாட் இட் இஸ். கிரேஸ்னா என்ன டேஸ்ட்ல இருக்கும்னு எனக்கு தெரியும் எனக்கு. ஹல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் நல்லவர்ன்றதுல தவிர வேற எதுலயும் நான் என்ன பண்ண மாட்டேன். யாராவது என்கிட்ட ஆண்டவர் இந்த வியாதி கொடுத்தா எனக்கு கோவம் வரும், சுருன்னு கோவம் வரும் எனக்குலாம். நான் சில நேரம் யோசிப்பேன், ஆண்டவரே என்னால முடியல ஆண்டவரே, என்னால யாராவது கர்த்தர் தான் இதை செய்தார், கர்த்தர் தான் இந்த வியாதியை கொடுத்தார், கர்த்தர் தான் எனக்கு பயங்கரமா கோவம் வரும். ஏன்னா இவ்வளவு நல்ல கர்த்தர் எப்படி இவ்வளவு சீப்பா பேச முடியும்? நீங்க இவ்வளவு நல்லவருங்க, இவரை போல நல்லவர் உலகத்துல யாரும் கிடையாது, அவரை எப்படி இவ்வளவு சீப்பா பேச முடியும்? எனக்கு அவ்வளவு கோவம் வரும். இயேசு சாட்டை எடுத்து எருசலேம் தேவாலயத்துல அடிச்சாரு பாத்தீங்கன்னா, அந்த அளவுக்கு கோவம் வரும். அடிச்சிடலாம் போல தோணும் எனக்கெல்லாம். எவன்டா அவன் கர்த்தரை பத்தி இப்படி சொல்றான், அவரை பத்தி உனக்கு தெரியுமா, உனக்கு அவர் எவ்வளவு நல்லவர் தெரியும்? அந்த அளவுக்கு கோவம் வரும் எனக்கு. கர்த்தரை பத்தி எவனை தப்பா பேசினா எனக்கு கோவம் வரும். அவன் எவனாலும் பார்க்க மாட்டான். அவன் கும்பாதி கொம்பனா இருக்கட்டும், வில்லாதி வில்லனா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், கர்த்தர் நல்லவர் இல்ல, அவர் தான் வியாதி கொடுத்தார், அவர் தான் இந்த பிரச்சனையை கொண்டு வந்தார், அவர் தான் இதை பண்ணான்னு சொன்னா எனக்கு கோவம் வரும் எனக்கு. Because I know who my God is. என் தேவன் யார் என்பதை நான் ருசித்து பார்த்திருக்கிறேன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தீங்கன்னா தாவீது சொல்றான் பாத்தீங்களா? ஏன் தாவீது அப்படி சொல்றான்? ஏன்னா தாவீதுக்கு தெரியும் நான் எவ்வளவு ஒரு பலவீனமான ஒரு பாண்டம், ஆனா என்னையும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணி ஒரு பெரிய ராஜாவாக எப்படி எழுப்பினார்ன்றது தாவீது அறிந்திருந்தான். ஏன் தாவீது அவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுறாங்க? ஏன்? ஏன்னா அவனுக்கு தெரியும், தாவீதுக்கு தெரியும் என்ன இருந்தாலும் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டாரு. நான் என் வாழ்க்கையில அதை பார்த்துட்டேன், அனுபவிச்சிட்டேன். நான் ஆண்டவர் என்னை கையே விட மாட்டாருங்க. நான் 100% சொல்லுவேன், God will never leave me. அவர் என்னை விடவே மாட்டாருங்க. அவரு என்னை விடவே மாட்டார். அவர் கை. இந்த நிச்சயம் தான் உங்க ஒருத்தருக்கும் வரணும். This is the assurance that each and every one of you should have. உங்களை கையே விட மாட்டாரு. நீங்க எவ்வளவு தூரமா நீங்க போறதா நீங்க நினைக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க, என் பிள்ளை தூரமா போயிட்டா, என் பிள்ளை கர்த்தர் இடத்துல இருந்து விலகி போயிட்டா, என் பையன் கர்த்தர் இல்ல, கிடையாது. கர்த்தர் இடத்துல இருந்து விலகி போறதுக்கான வல்லமை நம்ம யாருக்குமே கிடையாது. ஆமென். We don't have the power to go away from God. அந்த அளவுக்கு பெரிய ஆளா நீங்களா? கர்த்தர் இடத்துல இருந்து வெளியே போற அளவுக்கு பெரிய ஆளா நீங்க? சொல்லுங்க. அந்த அளவுக்கு யார சொல்லுங்க. கர்த்தர் நல்லா சிரிப்பேன். நல்லா சில பேர் சொல்லுவாங்க, நான் பேக் ஸ்லைட் ஆகிட்டேன் அப்படின்வாங்க. பேக் ஸ்லைட் நான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த வார்த்தை பேக் ஸ்லைட், பின்மாறி போயிட்டேன். நான் சிரிப்பேன் மனசுக்குள்ளே. அந்த அளவுக்கு பெரிய ஆள் போடல நீங்க. கர்த்தர் இடத்துல இருந்து வெளியே போய் கொலோசியர் 1 எழுதுறாரு, எல்லாமே கர்த்தருக்குள்ளதான் இருக்குதான். எவ்ரிதிங் இஸ் இன் கிரைஸ்ட் போட்டுருக்கு. இவரு கர்த்தரை விட்டு வெளியே போயிட்டாங்களா? இவங்க சம பெரிய ஆளுங்க நீங்களாம். கர்த்தர் நான் நினைப்பேன், பெரியாள் போல இவரு கர்த்தரோட பெரியாள் நமக்கு கால் பண்ணிருக்காரு போன்ல. இன்னைக்கு போன் பண்ணி ஜெபம் பண்ண சொல்றாரு. அவரு பெரிய ஒரு போல. யாரும் ஆண்டவர் விட்டு விலகி போகவே முடியாது. Hallelujah. This is the gospel of the kingdom of God. இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம். அவரிடத்திலிருந்து உங்களை யாருமே பிரிக்க முடியாது. Hallelujah. பாருங்க, கொலோசியர், அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. By him all things consist.
அந்த ஆல் திங்ஸ்ல நீங்களும் இருக்கீங்க. அந்த ஆல் திங்ஸ்ல உங்க பிள்ளையும் இருக்குது உள்ள. ஹல்லேலூயா. உங்க பையனும் அதுக்குள்ளதான் இருக்கான், உங்க பொண்ணும் அதுக்குள்ளதான் இருக்கு. இன்னைக்கு உங்க பையன் பைபிள் படிக்காம இருக்கலாம், இல்ல உங்க பொண்ணு பைபிள் படிக்காம இருக்கலாம், இல்ல சபைக்கு வராம இருக்கலாம். சபைக்கு வரலன்றதுக்காக உங்க பையன் கத்தரை விட்டு விலகி போயிட்டான்னு எங்கங்க போட்டிருக்கு? ஹலோ, பாதி பேர் இன்னைக்கு சபைக்கு ஏன் தெரியுமா போக மாட்டாங்க? நற்செய்தியை பிரசங்கம் பண்ணாதானே சபையில போய் உட்கார முடியும். என்னங்க, போய் உட்கார்ற இடத்துல வந்து கத்தர் உடைப்பாரு, காலை கழட்டுவாரு, பிசாசு உன் வீட்டுல உட்கார்ந்து இருக்குது. இப்படி பிரசங்கம் பண்ணா எவன் சபைக்கு வருவான்? யோசிச்சு பாருங்க. என்னங்க, போற போற இடத்துல எல்லாம் பயங்காட்டுனா எவன் போவான்? ஏன் இயேசு இடத்துல கூட்டம் போச்சு? நீங்க சுவிசேஷத்தை படிச்சு பாருங்க. why Jesus drew crowds? இயேசு கிட்ட பெரிய பில்டிங் எல்லாம் கிடையாது. 5,000 10,000 50,000 சீட்டர் சபைலாம் கிடையாது அவர்கிட்ட. கரெக்டா? ஆனா வனாந்திரத்துல உட்காந்து பிரசங்கம் பண்றாரு. ஒரு ஒரு கல்லு மேல போய் உட்காந்துப்பாரு. சுத்தி 5,000 பேர் 10,000 பேர் உட்காந்து கேட்கறான். பரிசேயர் சதுசேயர்லாம் பாக்குறான். நாங்க தேவாலயம் கட்டி வச்சிருக்கோம், சாலமோன் தேவாலயம் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஒரு பயம் வரமாட்டேற. அங்க இவர்கிட்ட என்னன்னா ஓடுறீங்க எல்லாரும். ஏன்? ஏன்னா இயேசு கர்த்தர் நல்லவர் என்பதை பிரசங்கித்தார். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். He preached the good news of the gospel of the kingdom. Hallelujah. எவனையும் ஆண்டவர் வந்து கையை கழட்டுவான், காலை கழட்டுவான் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாரு. சொல்லி நீங்க உங்க பிள்ளைகிட்டே போயிட்டு கையை உடைப்பேன் காலை உடைப்பான வரவே வராது உங்ககிட்ட. போய் சொல்லி பாருங்க உங்க பிள்ளைகிட்ட, நான் கையை உடைப்பேன் பாரு, காலை உடைப்பேன் பாரு, இரு நீ என்ன பண்ண தெரியுமா, இரு தூங்கும் போது தலையில கல்ல போடுறேன் பாரு, சொல்லி பாருங்க. கிட்டே வராது உங்க பிள்ளை உங்ககிட்ட. ஏன் இயேசு கிட்ட ஓடி வந்தார்கள் ஆயக்காரர்கள், வேசிகள்லாம் ஓடி வராங்க இயேசுவின் இடத்துல. எவன்லாம் வந்து ஒதுக்கப்படுறானோ அவன் எல்லாம் இயேசுவின் இடத்துல வரான். ஏன்? ஏன்னா அதுதான் ராஜ்யத்தின் சுவிசேஷம். That is the good news of the gospel of the kingdom. Hallelujah. Glory to God. Amen. So சுவிசேஷத்துல எல்லாமே இருக்குதுங்க. Whatever you need is in the gospel. மற்றும் சுவிசேஷமானது, ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்பது வெறும் பிரசங்கம் மட்டும் கிடையாது, கிரியையிலும் அது வெளிப்படுகிறது. இது ரொம்ப முக்கியம். The gospel of the kingdom is not just in words but is also in deeds. இது ரொம்ப முக்கியம். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா சுவிசேஷம் என்பது வெறும் பிரசங்கிக்கிறது. இல்ல, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நீங்க பிரசங்கம் பண்ணீங்கன்னா அது கிரியையில வெளிப்பட ஆரம்பிக்கும். When you start preaching the gospel of the kingdom, it also manifests in the works. கிரியையிலும் அது என்ன பண்ணுமா, வெளிப்படும். இதுதான் வந்து இயேசு போற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றாரு, அது கிரியா வெளிப்படுது. ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா மத்தேயு 12:28 படிங்க. மத்தேயு 12:28. Matthew 12:28. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. பிசாசு துரத்துறதை எதுக்கு அடையாளமா சொல்றாரு ஆண்டவர்? தேவனுடைய ராஜ்யம் உங்க இடத்துல வந்திருக்கு. For the kingdom of God has come. பிசாசு துரத்தப்படும் பொழுது யாரோட ராஜ்யம் அங்க வந்துருதான்? தேவனுடைய ராஜ்யம் வருது. when the enemy is cast out. நல்லா கவனிங்க. பிசாசு துரத்தப்படும் பொழுது, பிசாசு வெறும் பிசாசு, ஒரு பிசாசு உள்ள இருக்குது துரத்தினாரு, அது மட்டும் கிடையாது. பிசாசு துரத்தப்படுகிறது என்றால் பிசாசும் பிசாசின் கிரியைகள் எல்லாவற்றும் துரத்தப்படும் பொழுது, பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும் பொழுது, ஹல்லேலூயா, அந்த இடத்துல எது மேனிஃபெஸ்ட் ஆகும்? தேவனுடைய ராஜ்யம் மேனிஃபெஸ்ட் ஆகும். The kingdom of God will manifest when the works of the enemy is destroyed. ஹல்லேலூயா. பிசாசின் கிரியைகள் எதெல்லாம்? பிசாசின் கிரியைகள்ல வியாதி பிசாசோட கிரியை தான். வியாதி நல்லது கிடையாது. தரித்திரம், குறைவு, கடன் பிரச்சனை, இல்லாமை, பட்டினி, பஞ்சம், இதெல்லாம் பிசாசோட கிரியை தான். இது ஆண்டவரோட சித்தமா? கிடையாது. ஹல்லேலூயா. வலி, வேதனை, எப்பவுமே வந்து ஒரு டார்மெண்ட் தான். இது எப்பவுமே வந்து ஒரு வேதனையிலே வாழ்ந்து கொண்டு இருக்குது, அதான் டார்மெண்ட். இது பிசாசோட கிரியை தான். இயேசு வந்து எப்படி ஜெபம் பண்ணாருன்னா, சீஷர்களுக்கு ஜெபம் ஒண்ணு சொல்லி தராரு பாத்தீங்கன்னா, the Lord's Prayer அப்படின்னுவாங்க. அது எங்க வருது பாருங்க. மத்தேயு 6:13 படிங்க. மத்தேயு 6:13 படிங்க. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். சீஷர்கள் கேட்கிறாங்க, ஆண்டவரே ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாருங்கள். அது லூக்கா 11 அது வரும். ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாருங்கள் அப்படின்னு ஒண்ணு ஆண்டவர் ஒரு ஜெபத்தை சொல்லித்தரார். அதுல ஒரு வரி என்னன்னு பாத்தீங்கன்னா, டெலிவர் us from all evil. தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். அந்த வார்த்தை ஈவில், இந்த வார்த்தை ஈவில்ன்ற வார்த்தை வந்து கிரேக்க மொழியில வந்து பாத்தீங்கன்னா அது என்ன வார்த்தை யூஸ் பண்றாங்க? அது ஈவில்ன்ற வார்த்தை வந்து பொனேரோஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க. அந்த பொனேரோஸ் அப்படின்ற வார்த்தை வந்து அதோட ரூட் வேர்டு வந்து போனியோ அப்படின்ற ஒரு வார்த்தையில இருந்து வருது. அதுக்கான அர்த்தம் வந்து பெயின். அந்த ஈவில்ன்ற வார்த்தை பாத்தீங்களா, தீமைன்ற வார்த்தை வந்து பொனேரோஸ் என்ற ஒரு வார்த்தை.
இருந்து வருது. அதோட ரூட் வேர்ட்னா அது எந்த வார்த்தையில இருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா கிரேக்க மொழியில பெயின் வலி, போனியோ வலி என்ற ஒரு வார்த்தையில இருந்து எடுக்கிறாங்களாம். சோ அந்த ஈவில் அப்படின்றது வந்து எதை குறிக்குதா? வலியை குறிக்குது. வலி வேதனை யார் கொண்டு வரா? பிசாசு கொண்டு வரான் வாழ்க்கையில. டார்மெண்ட் இங்கிலீஷ்ல டார்மெண்ட் அப்படியே போட்டு அலக்கழிச்சுக்கிட்டு இருக்கும். வாழ்க்கையில பிரச்சனை நீங்க அதை எப்ப பார்த்தாலும் பிரச்சனை எடுத்துக்கிட்டே இருக்கும். அதான் டார்மெண்ட். வலி, பயம், வேதனை உள்ளது. 1 யோவான்ல எழுதுறாருல, பயம், வேதனை, அந்த வேதனை டார்மெண்ட் ஆல்வேஸ் பிரிங்ஸ் பெயின். வேதனை எப்பொழுதும் வலியை உண்டாக்குது, வியாதி வலியை உண்டாக்குது. தரித்திரம் குறைவு ரொம்ப சொகுசா இருக்கா? யாருக்காவது வந்து தரித்திரம் ரொம்ப சொகுசா இருக்கா? கடன்ல இருக்கிறது ரொம்ப சொகுசா இருக்கு பிரதர், ரொம்ப சொகுசா ஃபீல் பண்ற யாரா அப்படி இருக்கீங்களா? சொல்லுங்க. கிடையாது. கடன் குறைவு அது எதை உண்டாக்குது? வலியை உண்டாக்குது. வியாதி வலியை உண்டாக்குது. ஹalleluya. பாவம் எதை உண்டாக்குது? வலியை உண்டாக்குது. sin brings pain. இது எல்லாவற்றிலும் வந்து எங்களை ரட்சியும். ஹalleluya. அந்த வசனத்தை போடுங்க 6:13. and deliver us from all evil. இது எல்லாவற்றிலும் வந்து எங்களை என்ன பண்ணுங்க? கர்த்தாவே எங்களை ரட்சித்துக் கொள்ளும். save us, sozo us from all evil. அதுதான் சோசோ, ரட்சிப்பு. எங்களை டெலிவர் பண்ணுங்க. இதுதான் ஆண்டவரோட சித்தங்க. that you should be saved from all evil. சொல்லுங்க, எல்லா தீமையிலிருந்தும் நான் விலக்கி காக்கப்படணும். இதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எந்த வலி வேதனை என் வாழ்க்கையில இருக்கக்கூடாது. இதுதான் தேவ சித்தமாக இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? எத்தனை பேருக்கு புரியுது? கர்த்தருக்காக இந்த வலியை நான் பொறுத்துக் கொள்றேன். கர்த்தர் உங்களை வலியை பொறுத்துக் கொள்ளவே இல்லை, அப்புறம் எதுக்கு நீங்க பொறுத்துக்கிட்டு இருக்கீங்க? என்னங்க, கர்த்தர் சொன்னாரா உங்களுக்கு தனியா? உங்களுக்கு கர்த்தர் சொன்னாருன்னா ஓகே. கர்த்தர் சொல்லுவாரான்னு எனக்கு டவுட்டா தான் இருக்குது. எனக்காக இந்த கால் வலியை நீ பொறுத்துக் கொள்வாயா சொன்னாரா? ஹலோ, யாருக்கு சொன்னாருங்க? கால் வலியை பொறுத்துக் கொள்ளு, முட்டி வலியை பொறுத்துக் கொள்ளு, கேன்சரை பொறுத்துக் கொள்ளு. யார்கிட்ட சொன்னாரு? யார்கிட்ட சொன்னாரா? சொல்லல. நீங்களா நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது? சொல்லிட்டு இருக்க கூடாது. வேத வார்த்தை தான் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை டிக்டேட் பண்ணணும். வேத வார்த்தையை வைத்துதான் உங்க அனுபவங்கள் மாற வேண்டும். உங்க அனுபவத்தை வைத்து நீங்க வேத வார்த்தையை வியாக்கியானம் பண்ணக்கூடாது. யூசிங் த வேர்ட் ஆஃப் காட் யூ ஷுட் ஹேவ் எக்ஸ்பீரியன்சஸ். யூ ஷுட் நாட் இன்டர்பிரட் த வேர்ட் ஆஃப் காட் யூசிங் த எக்ஸ்பீரியன்சஸ். அப்படின்னா என்னன்னா, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, உங்க அனுபவம் எப்படி இருக்குது, வியாதியில இருக்கிறீங்க, பலவீனத்துல இருக்கிறீங்க, அதை வச்சு வேத வார்த்தையை நீங்க வியாக்கியானம் பண்ணக்கூடாது. சில நேரம் ஆண்டவர் அனுமதிப்பார் பிரதர், சில நேரம் ஆண்டவர் இப்படிதான் பண்ணுவார் அப்படின்னு வேத வார்த்தையும் சரி கர்த்தரையும் சரி நீங்க என்ன பண்ணக்கூடாது? வியாக்கியானம் பண்ணக்கூடாது. கர்த்தருடைய குணாதிசயம், த நேச்சர் ஆஃப் காட், கர்த்தர் யார் என்பதை வைத்து, இயேசு எப்படிப்பட்டவர், இயேசு என்ன செய்தார் என்பதை வைத்துதான் உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் வியாக்கியானம் பண்ணணும். அந்த அனுபவம் கர்த்தருடைய வார்த்தைக்கு சேர்ந்து வரலன்னா, அதுக்கு அலைனாய் வரலன்னா, வார்த்தையை வைத்து அனுபவத்தை மாத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள், வியாதியில இருக்கிறீங்க, ஆனா கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், அவர் தழும்புலா நீங்க குணமானீர்கள். இயேசு கிறிஸ்து பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் அவர் சுகமாக்கினார், விடுதலை ஆக்கினார். இதுதான் வார்த்தை. அல்லது இயேசு அதுக்குதான் வந்தார். சோ இப்போ இந்த அனுபவம் வந்து இதோட அலைன் ஆக மாட்டேங்குது, இதோட ஒத்து போல. அப்ப நீங்க வார்த்தையை வச்சு அனுபவத்தை மாத்தணும். அப்ப என்னது? வியாதி இருக்கிற இடத்துல சுகத்தை பெற்றுக்கொள்ளணும். எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? யூஸ் த வேர்ட் டு சேஞ்ச் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். வார்த்தையை வைத்து அனுபவத்தை மாற்றுங்க, சூழ்நிலையை மாத்துங்க. சூழ்நிலையை வச்சு வார்த்தையை வந்து வியாக்கியானம் பண்ணாதீங்க. இயேசு இப்படிதான், இயேசு சில பேருக்கு வியாதி கொடுப்பாரு அப்படின்னு உங்க சூழ்நிலையை வச்சு நீங்க பேசக்கூடாது. இல்ல அந்த ஊழியர் சொன்னார் பிரதர், அவர் பெரிய ஊழியக்காரர் பிரதர், அவர் சொல்லிட்டார் பிரதர், ஆண்டவர் வந்து வியாதி கொடுப்பாரு. ஊழியக்காரர் சொன்னதெல்லாம் இங்க முக்கியம் இல்ல, ஆண்டவர் சொன்னாரான் தான் முக்கியம், இயேசு சொன்னாரான் தான் முக்கியம். பாருங்க, அப்போஸ்தலர் 10:38 அந்த வசனத்தை படிங்க. அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவராயும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். நல்லா கேளுங்க, நசரேயனாகிய இயேசுவை பற்றி இங்க போட்டிருக்கு. ஜீசஸ் கிரைஸ்ட பத்தி போடல, ஜீசஸ் ஆஃப் நாசரத். வித்தியாசம் இருக்கு. ஜீசஸ் ஆஃப் நாசரத் வந்து நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷன். பைபிள்ல வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். பவுலோட நிருபங்கள்ல வந்து இயேசுவை எப்படி சித்தரித்திருப்பார் என்றால், கிரைஸ்ட் ஜீசஸ் எழுதியிருப்பார். இன் கிரைஸ்ட் ஜீசஸ் அப்படிதான் எழுதுவார். கவனிச்சிருக்கீங்களா? பவுல் வந்து இன் கிரைஸ்ட் தான், கிரைஸ்ட் என்ற வார்த்தை தான் முன்னாடி வரும் பவுலோட நிருபங்கள்ல. ஏன்னா உயிர் தெளிந்து சிங்காசனத்துல அமர்ந்த பிறகு அவர் கிரைஸ்ட் ஜீசஸ், கிறிஸ்டோஸ், கிரைஸ்ட்னா விக்டர்னு அர்த்தம். முற்றிலும் ஜெயம் கொண்டவர். இப்பொழுது வந்து அவர் அங்க உட்கார்ந்திருக்கிறார். ஜெயம், எல்லா ஜெயத்தையும் பெற்றுக்கொண்டு ஜெயத்தோட உட்கார்ந்திருக்கிறார். அதான் கிரைஸ்ட்.
இப்போ அங்க உட்கார்ந்து இருக்காரு. ஆனா உலகத்துல இருக்கும்போது அவர் நசரேனாகிய இயேசுவா தான் இருந்தார். ஜீசஸ் கிரைஸ்ட் ஆஃப் நாசரேத். அப்ப என்னது? நம்மை போல பாடுள்ள மனிதன். எபிரேயர்ல வருது, நம்மை போல பாடுள்ள மனிதன் அவர். ஹalleluya. நம்மை போலவே ஒரு மனுஷன். கிரண் பால் போல தான் அவர் இருந்திருக்காரு. ஹalleluya. அதனாலதான் எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. அப்படி இருந்த ஒரு மனிதன், ஒரு மனிதனாக அவர் இருக்கும் பொழுது ஆண்டவர் அவரை எப்படி வச்சிருந்தாரா? நசரேயனாக இயேசுவை தேவன் பரிசுத்தாவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். ஒரு மனுஷன், இயேசு கிறிஸ்து என்ற ஒரு மனுஷன், நசரேயனாகிய இயேசு என்ற ஒரு மனுஷனை தேவன் பிதாவானவர் பரிசுத்தாவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணார். எதற்காக? தேவன் அவரோட கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறாவும் பிசாசின் வல்லமையால் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராகவும் சுற்றித் திரிந்தார். So Jesus, the man called Jesus, இயேசு என்ற மனிதன் அபிஷேகம் பண்ணப்பட்டு வல்லமையால நிரப்பப்பட்டு எதற்காக அனுப்பப்பட்டாராம்? பிசாசின் பிடியில இருந்தவர்கள் எல்லாரையும் விடுதலையாக்கணும், குணமாக்கணும், எல்லாருக்கும் நன்மை செய்யணும். இதற்காக தான் அனுப்பப்பட்டார். இதுதான் இயேசு தம்முடைய சீஷர்களிடத்துல சொல்றார். பாருங்க, சீஷர்களுக்கு இதேதான் சொல்றார். மத்தேயு 10:1 படிங்க. 10:1. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். லூக்கா 9:1 படிங்க. 9:1. அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து இயேசு எப்படி இருந்தாரா? நம்ம அப்போஸ்தலர் 10:38 படிச்சோம். அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார், வல்லமையினால நிரப்பப்பட்டிருந்தார். எதற்காக? நன்மை செய்வதற்காகவும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் சுகமாக்கும், விடுதலையாக்கும். சோ இதுதான் இயேசு பண்ணிட்டு இருந்தார். சோ அதே அதிகாரம், அதே வல்லமையை இப்ப யாருக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டாரு? சீஷர்களுக்கு. அவரோடு இருந்த 12 பேருக்கும் என்ன கொடுக்கிறாரு? பிசாசுகளை துரத்தவும் வியாதியுள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரம், பவர் அண்ட் அத்தாரிட்டி. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? How many of you are able to understand this? இயேசு செய்த அதே காரியத்தை யாருக்கு டிரான்ஸ்பர் பண்றாரு? சீஷர்கள் 12 பேருக்கு டிரான்ஸ்பர் பண்றாரு. கரெக்டா? இயேசு கிட்ட இருந்து அதே அதிகாரம், அதே வல்லமையை 12 பேருக்கு டிரான்ஸ்பர் பண்ணி, நீ இப்ப என்ன பண்ணு? என்னை போலவே நீ என்ன பண்ணு? பிசாசு பிடியில் அகப்பட்ட யாவரையும் நீ சுகமாக்கு, விடுதலையாக்கு, நன்மை செய்யும் சொல்லி அனுப்புறார். இப்போ இயேசு பாருங்க, சிலுவையில் அடிக்கப்படுறாரு, மரித்து அடக்கம் செய்யப்படுகிறார், 3ஆம் நாள் உயிர் தெழுகிறார், 40 நாள் கழிச்சு திரும்ப பரமேறுகிறார். அவர் பரமேறுவதற்கு முன்பதாக சீஷர்களை அழைக்கிறார். Before he ascends into heaven, he calls his disciple. மத்தேயு கடைசி அதிகாரம் 28:16. 11 சீஷர்களும் கலிலேயாவில் இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்போது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் அது. 11 பேரை கூப்பிடுறாரு. அவர் இப்ப பரமேற போகிறாரு. பிஃபோர் ஹி அசென்ஸ் கூப்பிட்டு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம், ஆல் பவர். இந்த வார்த்தை ஆல் பவர், சகல அதிகாரம்ன்றது ரொம்ப முக்கியம். ஆல் பவர். ஆல் பவர்னு என்ன அர்த்தம்? சகல அதிகாரம். அதாவது பவர்னு ஒண்ணு இருக்குது, ஆல் பவர்னு ஒண்ணு இருக்குது. ஆல் பவர்னா எல்லா அதிகாரம், அதாவது வானத்திலும் பூமியிலும் இருக்கிற சகல அதிகாரம், ஆல் த பவர்ஸ் இன் ஹெவன் அண்ட் எர்த். எல்லா வானத்திலும் பூமி சகல அதிகாரமும் யார்கிட்ட கொடுக்கப்பட்டுச்சு? அப்போ இயேசுவின் இடத்துல வந்துருச்சு. இப்போ ஆல் பவர் ஜீசஸ்க்கு வந்துருச்சுன்னா பிசாசுக்கு என்ன இருக்குன்னு அர்த்தம்? இப்போ சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க யாராவது. பிசாசுக்கு என்ன இருக்கு? பவரே கிடையாது. எத்தனை பேர் புரியுதுங்க? எத்தனை பேர் புரியுது? புரிஞ்சிச்சுன்னா கை தூக்குங்க. ஆல் பவர் ஜீசஸ்க்கு போயிருச்சுன்னா பிசாசுக்கு நோ பவர். எஸ், கரெக்டா சொல்லிட்டாங்க சிஸ்டர். நோ பவர், ஜீரோ பவர். புரியுதுங்களா? இது புரிஞ்சிருச்சுன்னா இப்ப நீங்க இன்னையில இருந்து வேற மாதிரி வாழ ஆரம்பிச்சிருவீங்க. ஹல்லேலூயா, ஆமென். ஆல் பவர் யார்கிட்ட இருக்குது? சகல அதிகாரமும் யார்கிட்ட இருக்குது? இயேசுவின் இடத்துல இருக்குது. ஆல் 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 கொஞ்சம் அப்படியே யோசிங்க. எல்லா வானத்தில இருக்கிற சகல அதிகாரமும் பூமியில இருக்கிற சகல அதிகாரமும் எல்லாமே இயேசுவிட போயிடுச்சு. சரிங்களா? இப்போ இங்க ஒருத்தர் இருக்கான், ஆப்போசிட் டீம்ல ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் பிசாசுன்னு வச்சிருக்காங்க அவனுக்கு. சரிங்களா? அவனுக்கு என்ன இல்லை, இப்போ ஒரு பவரும் இல்ல, 1% கூட இல்ல, 0.0000001% கூட கிடையாது. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சுங்க? ஹல்லேலூயா, ஆமென். சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, 19வது வசனம் படிங்க.
ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய், ஆகையால் அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லா வல்லமும் என்கிட்ட இருக்குது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்க. புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? எல்லா வல்லமும் இயேசு கிட்ட வந்ததுனால நீ தைரியமா போன்ற அர்த்தம். ஏன் அப்படி தைரியமா போன்றாரு? ஏன்னா எல்லா வல்லமும் இயேசுக்கு வந்துருச்சுன்னா அது யாருக்கு வந்த மாதிரி கணக்கு? நமக்கு வந்த மாதிரி கணக்காயிருச்சு இப்போ. ஏன்னா சரீரமாகிய கிறிஸ்து, அதாவது சரீரமான சபை, அந்த சரீரமான சபைக்கு தலையா இருக்கிறது யாருங்க? சபை தான் சரீரம், தலை யாரு? கிறிஸ்து. இப்ப ஆல் பவர் எங்க போயிருச்சு? எத்தனை பேருக்கு புரியுதுங்க? புரியுதுங்களா இல்லையா சார்? புரியுதுங்களா இல்லையா சார்? சரீரம் வந்து சபை, தலை வந்து கிறிஸ்து. தலைக்கு எல்லா பவர் வந்துச்சுன்னா சரீரத்துக்கு பவர் இருக்குமா இருக்காதா? என்னங்க, இருக்குமா இருக்காதாங்க? சொல்லுங்க. எஸ் நோ ஏதோ ஒன்று போடுங்க. மேபி, மே நாட் பி, 50% பவர், 20% பவர், இல்ல ஃபுல் பவரா? ஃபுல் பவர். இப்ப என் மூளை எப்படி இருக்கோ அப்படிதான் என் சரீரம் இருக்கும். கரெக்டா இல்லையாங்க? கரெக்டா இல்லையா? என் மூளை ஒழுங்கா இருந்துச்சா சரீரம் ஒழுங்கா இருக்குமா இருக்காதா? கரெக்டா இருக்கும். என் மூளை கோளாறு ஆயிடுச்சா சரீரம் அப்படி இருக்கும், அது ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகாது. எத்தனை பேர் புரியுது? புரியுதுங்களா? என் ஹெட் தான் மேட்ரு. என் மூளை கரெக்டா இருக்கு, நான் சரியா யோசிக்கிறேன், சரியா சிந்திக்கிறேன்னா உடம்பு சரியா மெயின்டைன் பண்ண, சரியா என் உடம்பு இருக்கும். மூளை ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா உடம்பு சரியா இருக்காது. அது போலதான் இப்ப சரீரமான சபைக்கு தலையாக இருக்கிறவர் கிறிஸ்து. சோ சகல அதிகாரமும் அவர்கிட்ட இருக்குது. அப்ப நமக்கு சகல அதிகாரமும் உண்டு. அதனாலதான் ஆண்டவர் உலகமெங்கும் போங்கன்னாரு. என்ன சொன்னார்? ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய், அடுத்த வசனம் போடுங்க, 20 போடுங்க, 28-20. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்றார். ஆமீன். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அப்ப என்ன சொல்றாரு இயேசு? உனக்கு நான் சொல்லி கொடுத்தேன் பாத்தியா, 3 வருஷம் உன் கூட இருந்து நிறைய சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறம் 40 நாள் இயேசு வந்து சீஷர்களுக்கு கிளாஸ் எடுக்கிறார். அது எங்க இருக்கு? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல இருக்குது. 40 நாள் அவர்களோட இருந்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தையும் ராஜ்யத்தின் காரியத்தையும் அவர்களிடத்துல என்ன பண்ணாரா? உபதேசித்தார். அப்போஸ்தலர் 1ல வரும். ஹல்லேலூயா. சோ நான் என்னெல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்தனோ அதெல்லாம் கொண்டு போய் யார்கிட்ட சொல்லி கொடுன்றாரு? உலகமெங்கும் போய் அதை உபதேசித்து உபதேசம் பண்ணுங்கள், சீஷர்களாக மாற்றுங்கள். சீஷர் என்றால் இயேசுவை போலவே மாற்றுங்கள். எத்தனை பேர் புரியுதுங்க? ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் செய்ய சொன்னார். சோ இயேசு என்ன சொன்னாரு? மத்தேயு 10:1, லூக்கா 9:1 எல்லாம் படிச்சோம்ல. இயேசு என்ன பண்றாரு? தம்முடைய 12 சீஷர்களையும் அழைத்து அவர்களுக்கு சகல அதிகாரமும் சகல வல்லமையும் கொடுத்து வியாதியை சுகமாக்கும், பிசாசுகளை துரத்தவும், அதிசயங்களை அற்புதங்களை செய்வதற்கான வல்லமை அதிகாரத்தையும் கொடுத்தார். இத போய் நீ என்ன பண்ணிட்டாரு? இப்போ உலகமெங்கும் போய் இதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடு. இதை மட்டும் இல்ல, இன்னும் நிறைய காரியங்களை சொல்லி கொடுத்தாரு. இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவா? உலகமெங்கும் சொல்லிக் கொடுக்கும். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? புரியுதா இல்லையா? இதுதான் பண்ணார் அவர் ஆண்டவர். எல்லாருக்கும் போய் சொல்லிக் கொடுங்க. Go and teach this to all nations and make them disciples. ஹல்லேலூயா. என்னுடைய ஊழியத்துல, நான் ஊழியத்துக்கு வரும்போது ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்த, எனக்கு ஆண்டவர் தரிசனமாக கொடுத்தது வந்து மத்தேயு 28:19 தான். ஆகையால் நீ புறப்பட்டு போய் உலகமெங்கும் இதை நீ என்ன பண்ணணும்? எல்லாருக்கும் உபதேசி. இதுதான் நான் பண்றேன். இயேசு எங்குமே போயிட்டு சீஷர்களை போயிட்டு நீ ஒரு இடத்துல உட்காரு, ஒரு மினிஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணு, எல்லாரையும் உங்ககிட்ட வரவை. உனக்கு ஜெபம் வேணுமா? என்கிட்ட வா, நீ கால் பண்ணு, எனக்கு பிரேயர் டவருக்கு கால் பண்ணு, ஐயா உனக்காக ஜெபம் பண்ணுவேன், உனக்காக நான் ஜெபம் பண்ணுவேன், ஐயா உனக்காக அழுவேன். பேதுரு ஐயா ஒரு சைடு அழுவாரு, யாக்கோபு ஐயா ஒரு சைடு அழுவாரு, யோவான் ஐயா ஒரு சைடு அழுவாரு. 3 ஐயாக்களும் சேர்ந்து அழுவார்கள். புரியுதுங்களா? அப்புறம் மத்த சீஷர்களும் அழுவார்கள். எல்லாரும் அழுது உனக்காக உபவாசம் பண்ணுவார்கள். பண்ணி உனக்காக என்ன பண்ணுவார்கள்? ஜெபம் பண்ணுவார்கள். என்னங்க? எங்க 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 அதெல்லாம் இருக்குது பைபிள்ல? எங்கேயும் கிடையாது. சரிங்களா? ஜெபம் பண்ணலாம், தப்பு கிடையாது. இப்ப என்கிட்டயே வந்தாங்கன்னா பண்ணுவேன். ஒரு தடவை 2 தடவை பண்ணுவேன். 3ஆவது தடவை நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். நான் ஜெபம் பண்ணுன்னு சொல்றதுனாலே நிறைய பேர் போயிடுறாங்க புடுங்கிட்டு. புரியுதுங்களா? ஒரு தடவை 2 தடவை ஜெபம் பண்ணுவேன். 3ஆவது தடவை நீங்க ஏன் ப்ரே பண்ணக்கூடாது, நீங்க ப்ரே பண்ணுங்கன்னு சொன்னா சில பேருக்கு கோவம் வந்துருது. என்ன பிரதர், நமக்கு ஜெபம் பண்ண சொன்னா ஜெபம் பண்ண மாட்டாரு, அவர் நம்மள ஜெபம் பண்ண சொல்றாரு, அது எப்படி நான் பண்ணுவேன்? அதெல்லாம் நாங்க ரொம்ப பிஸி, நாங்க பயங்கர பிஸி. இயேசுவோட நாங்க தான் ரொம்ப பிஸியா இருக்கிறோம். நாங்கெல்லாம் ஜெபம் பண்ண முடியாது. ஐயா நீங்க தான் ஜெபம் பண்ணணும் எங்களுக்காக, கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணணும் எங்களுக்கு.
உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணணும். நீங்க சாப்பிடாம எனக்காக ஜெபம் பண்ணணும். நான் ஏன் உங்களுக்காக சாப்பிடாம ஜெபம் பண்ணணும்? நான் ஏங்க உங்களுக்காக சாப்பிடாம ஜெபம் பண்ணணும்? இயேசுவே சொல்லல அத, நான் ஏன் பண்ணணும்? இயேசு சொல்லாதெல்லாம் நான் ஏன் பண்ணணும்? புரியுதுங்களா உங்களுக்கு? இப்படியே மத்தவங்களை ஜெபம் பண்ண சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கையில உருப்படவே முடியாது. நான் ஓப்பனா பேசுறேன்னா, சரிங்களா? நீங்க என்ன வேணா நினைச்சுக்கலாம். இப்படியே மத்தவங்களை போன் பண்ணி எனக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர், எனக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர்னு ஊர்ல இருக்க ஊழியக்காரனுக்கு எல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சு பண்ணி ஜெபம் பண்ணி சொல்லிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வாழ்க்கையில உருப்பட முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. நான் ஸ்ட்ரைட்டா சொல்லிடுறேன் உங்ககிட்ட, சரிங்களா? ஏன்னா நீங்க வளரணும்ன்றதுதான் தேவ சித்தமா இருக்குது. நீங்க வளரணும்னா வேத வார்த்தையில இருக்கிற காரியங்களை, சத்தியங்களை நீங்க படித்து நீங்க வெளிப்பாடா பெற்றுக்கொண்டு நீங்க வல்லமையோட அதிகாரத்தோட வாழணும். இதுதான் ஆண்டவரோட சித்தம். இப்ப என் புள்ள வளரணும்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்ணுவேன்? என் பிள்ளைக்கு நான் சோறு கொடுக்கணும். எத்தனை பேர் புரியுது? என் புள்ள வளரணும்னா இஃப் மை சைல்ட் ஹேஸ் டு க்ரோ, ஐ ஹேவ் டு ஃபீட் மை சைல்ட். என் புள்ள வளர்றதுக்காக நான் சாப்பிடணும் உட்காந்து. எத்தனை பேர் அப்படி சாப்பிட்டுருக்கீங்க? என் 2 பிள்ளைங்க இருக்காங்க பிரதர் வீட்டுல, அவங்க நல்லா வளரணும்னு நான் உட்காந்து டெய்லி சாப்பிடுவேன் பிரதர். ஆனா அவங்களுக்கு சோறையே கொடுக்க மாட்டேன் பிரதர். யாரா அப்படி இருக்கீங்களா? கை தூக்குங்க பாக்கலாம். அவங்க கையை பாக்குறேன்னா யாரா அப்படி இருக்கீங்களா? என் புள்ள பெரிய டாக்டர் ஆகணும், என் புள்ள பெரிய இன்ஜினியர் ஆகணும். ஏன்னா நம்ம இந்தியாவில டாக்டர் இன்ஜினியர் தான் தெரியும், அதனாலதான் சொல்றேன். டாக்டர் ஆகணும், பெரிய இன்ஜினியர் ஆகணும், என் புள்ள பெரிய ஆள் ஆகணும். அதனால நான் என்ன பண்றேன்? டெய்லி நான் உட்காந்து படிச்சு அவனுடைய எக்ஸாமுக்கு அவனுடைய ஸ்டடீஸ் எல்லாம் நான் தான் பண்ணுவேன். அவனோட ஹோம்ஒர்க் எல்லாம் நான் தான் எழுதுவேன் பிரதர். ஏன்னா அவன் பெரிய டாக்டர் ஆயிரணும், அவன் பெரிய இன்ஜினியர் ஆயிரணும். அதனால அவன் ஹோம்ஒர்க்கு, அவனோட கிளாஸ் ஒர்க்கு, அவனோட அது இது எல்லாத்தையும் நான் உட்காந்து எழுதி படிச்சு பிடிச்சு கொடுத்துருவான் பிரதர். அவன் பெரிய டாக்டர் ஆயிடுவான். கிளிப்பான், முட்டை மார்க் தான் எடுப்பான். எத்தனை பேர் அப்படி பண்ணீங்க? ஹலோ சொல்லுங்க. யாருமே பேச மாட்டீங்க, ஒருத்தர் ஒண்ணுமே போட மாட்டீங்க. யாரா அப்படி இருக்கீங்களா? உங்க பிள்ளைக்காக நீங்க படிச்சீங்களா உட்காந்து யாராவது எக்ஸாமுக்கு? என்னங்க யாருமே சொல்ல மாட்டீங்க? அப்படியே ஜபம் மட்டும் வேற யாரா பண்ணணும்னு கேக்குறீங்க எல்லாருமே. எல்லாரும் உங்களே நினைச்சுக்காதீங்க, நான் ஜென்ரலா சொல்றேன். ஏன்னா யூடியூப்ல வரப்போகுது, அதனாலதான் சொல்றேன். மத்தவங்களும் கேட்பாங்கல்ல, ஏன்னா நம்ம மீட்டிங் வரவங்களாம் நல்லா இதாயிட்டீங்க எல்லாருமே. ஜபம் மட்டும் நீங்க எனக்காக ஜபம் பண்ணுங்க பிரதர், எனக்காக நீங்க பிசாசை ஓட்டுங்களேன் பிரதர். ஏங்க ஆண்டவர் உங்களுக்கு சகல அதிகாரத்தையும் சகல வல்லமையும் கொடுத்திருக்கிறார். ஏன்னா நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறீங்க. யூ ஆர் இன் த கிங்டம் ஆஃப் காட். ஹல்லேலூயா. ஒவ்வொரு தடவையும் ஒரு தேவ மனிதரை தேடி ஓடணும்ன்றது தேவ சித்தமே கிடையாது. தேவ சித்தமே கிடையாது. நான் ஓப்பனா சொல்றேன் உங்ககிட்ட. நீங்க ஒவ்வொரு தடவை உங்களுக்கு தலைவலிக்கும் போது எந்த தேவ மனிதர் கிடைப்பார் அப்படின்னு நீங்க போறது தேவ சித்தமே இல்லை. எனக்கு நான் கால் பண்ணக்கூடாதுன்னு யாரும் சொல்லலைங்க. ஆனா அதுவே பழக்கமா வச்சுக்காதீங்கன்னு சொல்றேன். எத்தனை பேர் புரியுது? அதுவே பழக்கமா வச்சுக்காதீங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா இயேசு நாமத்துல வெளியே போன்னு அதிகாரத்தையும் வல்லமையும் யூஸ் பண்ணீங்கன்னா அது நடக்கும். பாருங்க, சீஷர்களுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு? உலகம் எங்கும் போய் இதை உபதேசினார். இன்னொரு இடத்துல சொல்லுங்க, மார்க் கடைசி அதிகாரத்துல சொல்றாரு பாருங்களேன். மார்க் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் போடுங்க. மார்க் 16 லாஸ்ட் வர்ஸ். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமீன். நல்லா கவனிங்க. நீங்க எதை பிரசங்கம் பண்ணுகிறீர்களோ, நீங்க எதை பேசுகிறீர்களோ அதை நீங்க செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. எத்தனை பேர் புரியுது? இயேசு எதை பிரசங்கம் பண்ணினாரோ அதை தான் செய்தார். சீஷர்கள் எதை பிரசங்கம் பண்ணினார்களோ அதை தான் அவர்கள் கிரியைகளாக செய்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களோட கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார்கள். சீஷர்கள் பிரசங்கம் பண்ணினார்கள், கர்த்தர் கிரியைகளை அவர்கள் மூலமாக நடப்பித்து அடையாளங்களை உறுதிப்படுத்தினார். கன்ஃபார்ம் பண்றார். வேர்ட ஒர்க் வச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டார், வேர்ட டீடு வச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டார். எத்தனை பேருக்கு புரியுது? கர்த்தர் சுகமாக்குவார் என்பதை நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா, அவர் தழும்புகளால் நான் சுகமானேன் என்பதை நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதற்கான கிரியை உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிச்சோம். புரியுதுங்களா இல்லையாங்க? எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்சிச்சுன்னா ஒரு கை தூக்குங்க. வியாதியில இருக்கிற நீங்க, தரித்திரத்துல இருக்கிற நீங்க, வேதனையில இருக்கிற நீங்க, கர்த்தருடைய தழும்புகளால் நான் சுகமானேன், கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் மேல் இருக்கிறது அப்படின்னு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களையும் கர்த்தர் உங்களுக்காக செய்து முடித்த காரியங்களையும் நீங்க பேச ஆரம்பித்தால், நீங்க அதை உச்சரிக்க ஆரம்பித்தால் ஆட்டோமேட்டிக்கா அந்த வார்த்தைக்கான கிரியை என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்? செயல்பட ஆரம்பித்து விடும். இதுதான் ஆண்டவருடைய மாடல். நீங்க பேசும் பொழுது அது நடக்க ஆரம்பிக்கும். இதுதான் ஆண்டவரோட மாடல். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க, நடக்குதா இல்லையான்னு பாருங்க.
நீங்க வந்து ஒரே பிரச்சனையில இருக்கீங்க, பொருளாதார பிரச்சனையில இருக்கீங்க, என்ன பண்ணுன்னு தெரியல. அப்ப எதை பேசணும்? ஒரே கடன்ல இருக்க பிரதர், அதை பேசக்கூடாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் மேல் இருக்குது. கர்த்தர் வானத்தின் பலகையினை திறந்து இடம் கொள்ளாத மட்டும் என்னை ஆசீர்வாதங்களை வர்ஷிக்க பண்ணுவார். என்னுடைய பண்டசாலைகள் நிரம்பி இருக்கும். ஹalleluya. My barns will overflow. ஹalleluya. இத பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் கடன் வாங்க மாட்டேன், நான் அநேகருக்கு கடன் கொடுப்பேன்னு வசனத்தை பேச ஆரம்பிச்சீங்கன்னா, நீங்க எதை பேசிக்கிட்டே இருக்கீங்களோ அது கிரியையில வெளிப்பட ஆரம்பிச்சிடும். எத்தனை பேர் புரியுதுங்க உங்களுக்கு? புரியுதுங்களா இல்லையா? ஏன்னா சீஷர்கள் எதை பிரசங்கித்தார்களோ அதை ஆண்டவர் அற்புதத்தின் மூலமாகவும் அடையாளத்தின் மூலமாகவும் கிரியின் மூலமாகவும் உறுதிப்படுத்தினார். He confirmed the word with signs following. பாருங்க, இங்கிலீஷ் அழகா வருது. He confirmed the word with signs following. பேசின வார்த்தை கன்ஃபார்ம் பண்றாரு ஆண்டவர். ஆண்டவர் என்ன சொல்ற, நீ போய் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணு, நான் கன்ஃபார்ம் பண்றேன்றாரு ஆண்டவர். எத்தனை பேர் புரிஞ்சிச்சுங்களா இல்லையா? நீங்க சுவிசேஷத்தை பேசுனீங்கன்னா கன்ஃபர்மேஷன் ஆண்டவர் வந்து வரும். பரிசுத்த ஆவியானவர் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருப்பார். இப்ப எப்படி என் மீட்டிங்ல ஹீலிங் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? இப்ப என் மீட்டிங்ல ஏன் ஹீலிங் நடக்குது? நான் போய் இயேசுவின் நாமத்துல சுகமாகுன்னு சொன்ன உடனே நான் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றேன். உடனே பரிசுத்த ஆவியானவர் அங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாரு. புரியுதுங்களா? நான் ஒண்ணு மந்திரம்லாம் என்ன மந்திரமா போட்டுக்கிட்டு இருக்கேன் உட்காந்து ஜி பூ பா 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 பி பா பான்னு ஏதாவது மந்திரம் போடுறேன்னா ஒன்னும் பண்ணல. இயேசு என்ற நாமத்தை நான் உச்சரிக்கும் பொழுது கன்ஃபர்மேஷன் அங்கிருந்து வரும். ஹalleluya. இது எல்லாருக்கும் பொருந்தும், வெறும் ஊழியக்காரர்களுக்கு மட்டும் இல்ல. எல்லாருமே இயேசு என்ற நாமத்தை உச்சரிக்கும் பொழுது ஆண்டவர் அதை உறுதிப்படுத்துவார். ஹalleluya. எப்படி உறுதிப்படுத்துவாரா? அற்புதத்தின் மூலமாகவும் அடையாளத்தின் மூலமாகவும் ஹalleluya அவர் உறுதிப்படுத்துவார். through signs and miracles he will confirm it. எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா வேர்ட் டீட் இப்படிதான் வரும். வார்த்தை கூட என்ன வரும்? செயல்கள் வரும். பாருங்க, அப்போஸ்தலர் இன்னொரு வசனம் படிக்கும். அப்போஸ்தலர் 4:30, Acts 4:30. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் என்றார்கள். ஆமென். இது ரொம்ப ஒரு அற்புதமான பகுதி. இது எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அப்போஸ்தலர் 3ல இருந்து படிங்க. 3ல இருந்து அப்புறம் நீங்க வீட்டுல போய் படிங்க. ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த நரேஷன் ஆஃப் ஈவென்ட்ஸ் வந்து ரொம்ப அழகா இருக்கும். அப்போஸ்தலர் 3ல பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் தேவாலயத்துக்கு போவாங்க. யாரு? யோவானும் பேதுரும் தேவாலயத்துக்கு போவாங்க. ஒரு சப்பானி இருப்பான். பிறவியில இருந்து என்ன அவன் சப்பானியா இருப்பான். தாயின் கர்ப்பத்திலிருந்தே சப்பானியா இருந்த ஒரு மனுஷன் என்ன பண்ணுவாங்க? இயேசுவின் நாமத்தினால சுகமாக்கிடுவாங்க. அந்த கதை தெரியல உங்களுக்கு? பொண்ணும் இல்லை வெள்ளியும் என் இடத்துல இல்லை, என் இடத்துல இருக்கிறதே உங்க இடத்துல நான் தருகிறேன், இயேசு நாமத்துல நீ என்ன பண்ணு, எலும்பு அப்படி சொல்லி எழுப்பிடுவாங்க. எழுப்புனோம்னா பெரிய கூட்டம் சேர்ந்துரும். பேதுரும் யோவானையும் சுத்தி ஒரு பெரிய கூட்டம் சேர்ந்துரும். பேதுரு போய் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. சாலமோனுடைய அந்த போர்ட்டிகோ, சாலமன்ஸ் போர்ட்டிகோன்னு வாங்க, அந்த இடத்துல போய் வந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. தேவாலயத்துல அந்த இடத்துல வந்து பிரசங்கம் பண்ணுவார். பெரிய இது பிரசங்கம். இப்போ தேவாலயத்துல பிரசங்கம் பண்ண யாருக்கு கோவம் வரும்? அங்க இருக்கிற பரிசேயருக்கும் சதிசேயருக்கும் கோவம் வந்துருச்சு. கோவம் வந்து இவங்களை தூக்கி அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுருவாங்க. போட்டு இவங்களை கூப்பிட்டு வான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்க பிரசங்கம் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு போட்டு என்ன பண்ணுவாங்க? இந்த 4வது அதிகாரம் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அரெஸ்ட் பண்ணி வான் பண்ணுவாங்க, பண்ணக்கூடாது அப்படின்ட்டு பண்ணிட்டு. ஆனா இன்னொரு ஒரு பயங்கரமான ஒரு குழப்பமும் அவங்களுக்குள்ள இருக்கும். இவங்க எல்லாம் படிக்காதவங்களாச்சே, மீன் பிடிக்கிறவங்களாச்சே, மீனவர்களாச்சே, இப்படி அற்புதமா பிரசங்கம் பண்றாங்க, எப்படி அற்புதமா இவங்க ஊழியம் பண்றாங்கன்னு ஒரு குழப்பமும் வந்துடும். 4:13 எல்லாம் வரும். 4:13 போடுங்க. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதைமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடன் கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். சோ ஆச்சரியப்படுறாங்க. எப்படி படிப்பறிவு இல்லாதவங்க இப்படி பிரசங்கம் பண்றாங்க, அற்புதம் செய்யறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. போட்டுட்டு அவங்களை கூப்பிட்டு என்ன பண்றாங்க? வான் பண்றாங்க. இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? 17வது வசனம் போடுங்க. ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாதாபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு த்ரெட்டன் பண்றாங்க. இது பரவாதபடி எந்த நாமம்? இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் பரவக்கூடாது. ஏன்னா இயேசுவின் நாமத்தினாலதான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க? அந்த சப்பானியை சுகமாக்கி இருக்காங்க. பரவக்கூடாது. அவங்களை த்ரெட்டன் பண்ணி அவங்களை ரிலீஸ் பண்றாங்க, அனுப்பி விடுறாங்க. அதை முடிச்சுட்டு டைரக்டா அவங்க என்ன பண்றாங்க? வெளியே வராங்க. சாலமன் தேவாலயத்துல இருந்து வெளியே வந்து மத்த சீசர்கள் எல்லாம் சேர்றாங்க. டைரக்டா பிரேயர் மீட்டிங் போறாங்க. ஒரு கூடுகைக்கு போறாங்க, மீட்டிங் போறாங்க, போய் ஜெபம் பண்றாங்க. அந்த ஜெபம் தான் வந்து பாத்தீங்கன்னா 24வது வசனத்துல இருந்து வரும். 24வது வசனம் போடுங்க.
அந்த ஜெபம் ஸ்டார்ட் ஆகுது. ஜெபம் ஃபுல்லா பார்க்க வேண்டாம், ஒரு வசனத்தை மட்டும் படிப்போம். படிங்க. அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளுக்குள்ளே யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர். ஓகே, இதுதான் அந்த ஜெபம். சரிங்களா? இந்த ஜெபம் நம்ம முழுசா படிக்க வேண்டாம், நீங்க படிங்க. அற்புதமான ஜெபம். எப்படி வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஜெபம் பண்றதுக்கான ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டு இந்த ஜெபம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜெபம். வேதத்துல இருக்கிற ஜெபங்கள்ல ரொம்ப எனக்கு பிடித்தமான ஒரு ஜெபம் இது. ஒரு ஜெபம், நிறைய ஜெபங்கள் இருக்கு, அதுல ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ். ஜெபம் பண்ணிட்டு எப்படி ஜெபம் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எப்படி முடிக்கிறாங்க அதான் நம்ம பார்த்தோம். 30வது வசனம் படிங்க, எப்படி முடிக்கிறாங்க பாருங்க ஜெபத்தை. 30வது வசனம் திரும்ப படிங்க. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து படிங்க சிஸ்டர். பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் என்றார்கள். எப்படி ஜெபம் பண்றாங்கன்னா, உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும். சோ எதற்கு அவங்க ஜெபம் பண்ணாங்கன்னா, மோர் போல்ட்னஸ். இங்க வந்து பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. இவங்க வெளியே வந்து எப்படி ஜெபம் பண்றாங்க பாருங்க. இன்னும் தைரியம் கொடுங்க ஆண்டவரேன்றாங்க. அப்பா, என்ன விசுவாசம் பாருங்க. இன்னும் தைரியப்படுத்துங்கன்றாங்க. இன்னும் அதிகமா இதை பத்தி நாங்க பயப்படக்கூடாது ஆண்டவரே, இன்னும் தைரியமா நான் ஊழியம் பண்ணணும், இன்னும் முழு தைரியத்தோடு. ஆங்கிலத்துல வந்து எந்த வசனத்துல வருதுன்னா, give us more boldness. 29வது வசனத்துல வருது. Now Lord, look on their threats and grant to your servants that with all boldness that we may speak your word. ஆங்கிலத்துல 29வது வசனத்துல வருது. இன்னும் முழு தைரியத்தோட உம்முடைய வசனத்தை நாங்க என்ன பண்ணணும், பிரசங்கிக்கணும். அப்பொழுது என்ன நடக்குமா, உம்முடைய கைகளை நீர் நீட்டி என்ன பண்ணுங்க, அற்புதத்தையும் அடையாளத்தை நீங்க செய்யுங்கன்றாரு. சோ என்ன அர்த்தம், அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க இன்னும் தைரியமா பிரசங்கம் பண்ணணும். நாங்க பிரசங்கம் பண்ண கர்த்தருடைய கரம் அங்க வெளிப்படும். ஹalleluya, glory to God, amen. நாம தேவனுடைய வார்த்தையை பேச 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 தேவனுடைய ராஜ்யம் அங்க ஸ்தாபிக்கப்படும். தேவனுடைய ராஜ்யம் வரும் பொழுது கர்த்தருடைய கரம் அங்க வெளிப்படும். இதுதான் உங்க வாழ்க்கையிலேயே நடக்கும். இதுதான் வந்து மாடல். பிரச்சனை வரும் பொழுது நீங்க என்ன தெரியுமா ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே இன்னும் தைரியப்படுத்துங்க ஆண்டவரே, என்ன இந்த பிரச்சனையை பார்த்து நான் பயப்படக்கூடாது ஆண்டவரே, இந்த பிரச்சனையை பார்த்து நான் சோர்ந்து போகக்கூடாது ஆண்டவரே, இந்த வியாதியை பார்த்து நான் பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது, இன்னும் தைரியப்படுத்துங்க ஆண்டவரே என்ன. ஹalleluya. இன்னும் அதிகமாக உங்களுடைய வார்த்தையை நான் பேசணும் ஆண்டவரே, இன்னும் அதிகமாக உங்களுடைய வார்த்தையை நான் வந்து தியானிக்கணும் ஆண்டவரே, இன்னும் வார்த்தையை அதிகமா அறிக்கை பண்ணணும் ஆண்டவரே. ஐ ஷுட் டிக்ளேர் போல்ட்லி யுவர் வேர்ட். ஹalleluya. ஏன்னா நீங்க தேவனுடைய வார்த்தையை டிக்ளேர் பண்ண அதை பிரசங்கிக்க அதை பேச பேச தேவனுடைய ராஜ்யம் அங்க வெளிப்பட ஆரம்பிச்சிடும். the kingdom of God will start manifesting. so kingdom of God manifest ஆக ஆரம்பிச்ச உடனே you will see the king's hand upon your life. hallelujah. ராஜாவின் கரத்தை உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. where the kingdom of God is, the hand of the king will be manifested. தேவனுடைய ராஜ்யம் இருக்கிற இடத்துல ராஜாவின் கரம் அங்க வெளிப்படும். அதனாலதான் எப்படி ஜெபம் பண்றாங்க பாருங்களேன். இன்னும் தைரியப்படுத்துங்க தான் ஜெபம் பண்ணாங்க. நம்மள எப்படி ஜெபம், ஆண்டவரே காப்பாத்துங்க. அவன் சொல்றான், அவன் கண்டுபிடிச்சிட்டான், ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு, அவர் நிச்சயமா வந்து என்னை காப்பாத்திடுவாரு. தைரியம் மட்டும், நான் பயப்படக்கூடாது. எனக்கு கூப்பிட்டு மிரட்டிட்டானுங்க, இனிமேல் பண்ண இருக்குன்னு பார்த்து மிரட்டிட்டாங்க. போய் படிச்சு பாருங்க, 3வது 4வது அதிகாரம் எல்லாம் படிங்க. கூட்டி ஜெயில வச்சுட்டானுங்க. வெளியே வராங்க, டைரக்டா பிரேயர் மீட்டிங் போய் ஜெபம் பண்றானுங்க. ஆண்டவரே தைரியப்படுத்துங்க ஆண்டவரே, give us all boldness. இன்னும் தைரியம் கொடுங்க, இன்னும் தைரியம் கொடுங்க. ஹalleluya. இன்னும் அதிகமா உங்க வசனத்தை நான் பேசணும், இன்னும் அதிகமா பிரசங்கம் பண்ணணும். அப்பொழுது உம்முடைய கைகளை நீட்டி நீர் அற்புதம் செய்வீர். இதுதான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாருங்க. நீங்க தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜைகளா இருக்கிறீங்க, தேவனுடைய குமாரர்களா இருக்கிறீங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. நீங்க வார்த்தையை பேச 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 தேவனுடைய கரம் வெளிப்படுவதை நீங்க பார்ப்பீர்கள். hallelujah, glory to God, amen. as you speak boldly the word of God, I want to tell you, நீங்க வார்த்தையை பேச ஆரம்பிச்சீங்கன்னா தேவனுடைய கரம் வெளிப்படும். பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க. பிரச்சனை இருக்கா, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த ஜெபத்தை எடுத்து பண்ணுங்க. அப்போஸ்தலர் 4 இந்த ஜெபத்தை எடுத்து பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவரே இன்னும் தைரியப்படுத்துங்க ஆண்டவரே, give us more boldness God. இன்னும் தைரியமா நான் உங்களுடைய வார்த்தையை பேசணும், அறிக்கை பண்ணணும். ஹalleluya, hallelujah. அப்பொழுது உங்களுடைய கரம் வெளிப்படும் ஆண்டவரே. hallelujah, hallelujah. இந்த வியாதி விலகும், இந்த பிரச்சனை விலகும், என் சந்ததி விருத்தி அடையும். hallelujah, hallelujah, hallelujah. என்னோட பரிசுத்த ஆவியானவர் என் மேல் ஊற்றப்பட்டிருக்குது. hallelujah, thank you Lord, hallelujah, thank you Jesus. ரைபஹலரானமா ஷகரபோ லோதி ஹரநாமோ. கர்த்தருக்காக காணிக்கையும் கர்த்தரை காணிக்கையினால கனம் பண்ணுகிற நேரம் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நீதிமொழிகள் 3:9 கர்த்தரை கனம் பண்ணுங்கள், உங்களுடைய எல்லா விளைச்சலினாலும் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுங்கள். honor the Lord your God with all your possessions and your first fruit.
அப்பொழுது உங்களுடைய பண்டசாலைகள் நிரம்பி இருக்கும், உங்களுடைய ஆலைகளில் புதிய திராட்சரசம் புரண்டோடும். ஆமேன். சோ நீங்க கர்த்தரை கனம் பண்ணும் பொழுது என்ன நடக்குன்னா அதோட எஃபெக்ட் உங்களுடைய வாழ்க்கையில மற்ற பகுதியில நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. சோ கர்த்தரை கனம் பண்றதை நம்ம எப்படி கனம் பண்றோமா? ஹவு டு யூ ஹானர் காட்? வேதம் இது வேதம் சொல்லுகிறது. திஸ் இஸ் வாட் தி பைபிள் சேஸ். எப்படி கனம் பண்றோம்? நம்மளுடைய பொருளால. ஹல்லேலூயா. நம்மளுடைய பொருளால, வாட் எவர் வி ஹேவ், த மணி, த வெல்த், அதை வச்சு நம்ம கர்த்தரை கனம் பண்றோம். அதை கனம் பண்ணும் பொழுது அதோட எஃபெக்ட் எங்கெல்லாம் வருதான்? நம்மளுடைய எல்லா இடத்துலயும் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஹல்லேலூயா. we start seeing that effect in many places. ஹல்லேலூயா. உங்களோட பண்டசாலைகள் நிரம்பி இருக்கு, ஆலையில புதிய திராட்சரசம் புரண்டோடுது. திராட்சரசம் புரண்டோடுவது எதை குறிக்குது என்றால் சந்தோஷத்தை குறிக்கிறது. It talks about joy in your life. ஹல்லேலூயா. சந்தோஷம் பெருகுமா? சந்தோஷம் பெருகுதுன்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கையில பிரச்சனைகள் இல்லைன்னு அர்த்தம். அதான் சந்தோஷம் பெருகிட்டே இருக்குது. பிரச்சனை குறைஞ்சிக்கிட்டே வருது, சந்தோஷம் பெருகிட்டே வருது. ஹல்லேலூயா. ஆமென். சோ நீங்க கொடுக்கும் பொழுது எப்படி தெரியுமா கொடுக்கணும்? ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் கனம் பண்ணி கொடுக்குறேன் ஆண்டவரே. இப்படிதான் நீங்க கொடுக்கணுமே. நிறைய பேர் ஏன் கொடுக்கணும்லாம் நினைப்பாங்க. என் வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லி கொடுத்த ஒரே ரீசன் என்ன கொடுக்கறதுக்கு என்னன்னா, நீ கொடுக்கும் பொழுது என்ன நீ கனம் பண்ற, யூ ஆர் ஹானரிங் மீ அண்ட் கிவிங். ஹல்லேலூயா. சோ ஒவ்வொருத்தரும் நான் கொடுக்கும்போது சொல்ல, ஆண்டவரே நீங்க தான் எனக்கு ஆதாரம், யூ ஆர் மை சோர்ஸ். நான் எப்பொழுதும் ஆஃபரிங் கொடுக்கும்போது இப்படி சொல்லி தாங்க நான் கொடுப்பேன். ஆண்டவரே நீங்க தான் எனக்கு ஆதாரம், அதெல்லாம் நான் உங்களை கனம் பண்ணி நான் கொடுக்குறேன் ஆண்டவரே. இப்படி கொடுத்து பாருங்க, குறைவே இருக்காது வாழ்க்கையில. கடன் எல்லாம் இருக்காது, எல்லாம் மாறி இருக்கும். எத்தனையோ பேர் எனக்கு தெரியும் கொடுத்த கடன்ல இருந்து வெளியே வந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கொடுத்த என் வாழ்க்கையில ஒரு காலத்துல நான் கடன்ல இருந்தேன். அப்புறம் ஆண்டவர் எனக்கு இதை கொடுக்கறத பத்தி சொல்லி கொடுத்தாரு. அப்ப நான் கொடுக்க ஆரம்பிச்சேன். when I started giving, I came out of all my debts and started living debt free. கடன் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ள ஆண்டவர் கொண்டு போயிட்டார். ஹல்லேலூயா. சோ கொடுக்கிறது என்பது ஒரு அற்புதமான காரியம். giving is a wonderful thing. ஆமென். giving is a wonderful thing. ஹல்லேலூயா. சோ நீங்க கொடுப்பதற்கான வழிகளை உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்க கூகுள் பே, போன் பே, மற்ற யூபிஐ மூலமாக கொடுப்பதற்கு இந்த ஸ்கேன் பண்ணீங்கன்னா கொடுக்கலாம். இல்லைன்னா யூபிஐ மொபைல் நம்பர் 9884160264, யூபிஐ ஐடி jjkiranpal@okicici. டைரக்ட் பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவதற்கு நீங்க பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. நேம் கிரண்பால் ஜிஜே, அக்கௌண்ட் நம்பர் 021201584236, ஐஎஃப்எஸ்சி கோட் ICICI 000212, அக்கௌண்ட் டைப் சேவிங்ஸ் பேங்க், ICICI பேங்க் லிமிடெட், பிரான்ச் சென்னை சாந்தோம். ஆமென். கர்த்தர் உங்களுடைய எல்லா தேவைகளையும் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசு மூலமா சந்திப்பார். கர்த்தர் உங்கள் மேய்ப்பரா இருக்கிறார். நீங்க ஒன்றுக்கும் குறைபட மாட்டீங்க. கர்த்தரை கனம் பண்றீங்கன்னா கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையா வைத்திருப்பார், கீழாகாமல் மேலா வைத்திருப்பார். ஹல்லேலூயா. ஆமென். God bless you. உங்களுடைய எல்லா பேங்க் அக்கௌண்ட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், பினான்சியல் இது எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உங்க பொருளாதாரத்தில் நீங்க செழித்திருப்பீங்கள் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். ஏன்னா கர்த்தரை நீங்க கனம் பண்றீங்க, கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.